கொண்டாட பட்டர்விரான் வந்தான் இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதம் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று प्रेमधम चमे कामधम चमे वेदनम चमे वैभवम चमे जीवनम चमे जीवितम चमे दैवतम चमे देव न अपरम लीलासुकर कृष्ण करुणामृतत्रे आश्चर्यमा சொல்ற ஒரு ஸ்லோகம் दे प्रभो எனக்கு அன்பை கொடுக்கிறது நீதான்டா பிரேமதம் சமே எனக்காக ஒரு அன்பு ஒன்ன விட்டு அவரை யார் தருவா சொல்லி பார்க்கலாம் ஒன்னிடத்த மட்டும்தான் அபரிமிதமான அன்பு கொட்டி கிடக்கு அது எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியே நீ எங்க வாங்கிக்கிறதுக்கு தான் ஆள் பிரபோ எனக்கு லோகத்துல அன்பு வேணும்டா அம்மாவிடத்துலேருந்து ஒரு அன்பு அப்பாவிடத்துலேருந்து ஒரு அன்பு பந்துவிடத்துலேருந்து ஒரு அன்பு பர்த்தாவிடத்திலேருந்து ஒரு அன்பு பாரியாவிடத்திலேருந்து ஒரு அன்பு குழந்தை சகோதரன் சகா எல்லார்கிட்டேருந்து ஒரு அன்பு எதிர்பார்க்கணும் இத்தனை அன்பை சேர்த்து ஒருத்தன் கொடுத்தா அப்படி இருக்கும் அதுதான் சிச்சாகும் எல்லா அன்பையும் சேர்த்து அதாவது ஒவ்வொருத்தருடைய அன்பு வாங்கி அப்பாரம் திருப்தி ஆகும் இல்லையா அந்த மாதிரி எல்லாருடைய அன்பையும் சேர்த்து ஒன்னாகிறது இந்த அவனுக்கு அன்பு வேணுமா நான் தரேன் அவெல்லாம் சேர்ந்து ஒரு பங்கு அன்பு தரான்னா நான் 100 பங்கு அன்பு தரேன்னு சொல்லும்படியான ஒரு தெய்வம் கிருஷ்ணன் பிரேமதம் சமை எனக்கு வேற யாரு இருக்கா எனக்கு அன்பு நீதான் பிரேமதம் சமை காமதம் சமை என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய பலம் உங்ககிட்டதான் கிருஷ்ணா இருக்கு எத்தனையோ ஆசைகள் எத்தனையோ குழப்பங்கள் எத்தனையோ நஷ்டங்கள் எத்தனையோ தேவையில்லாத சிந்தனைகள் எத்தனையோ பாரம் இது எவ்வளவோ விதமான பக்தி பண்ணணும்னா ஆசைகள் எல்லாம் நீதானே பூர்த்தி பண்ணணும் ஒன்ன விட்டா வேற யாரும் இல்லை பிரேமதம் சமே காமதம் சமே வேதனம் சமே வைபவம் சமே எனக்கு அறிவு ஞானம் செல்வம் ஐஸ்வர்யம் எல்லாமே நீதான்டா अरे यार प्रेमदम चमे कामदम चमे वेदनम चमे वैभवम चमे जीवनम चमे जीवितम चमे யாருக்காக நினைக்கிற உனக்காகத்தான் என் ஜீவன் யாருக்காக நினைக்கிற உனக்காகத்தான் அது யாருக்கு ஜீவனம் சமே ஜீவிதம் சமே தெய்வதம் சமே எனக்கு தெய்வமும் ஒன்ன விட்டு ஆளுது அதனால ஏ பிரபு கிருஷ்ணா ரட்சிக்கணும்டா ஏ கிருஷ்ண ரட்சஸ்வமாம் காப்பாற்றுறாங்க உன்னுடைய அன்புல என்னை தலைக்க வச்சு காம குரோத மோகம் மதம் ஆச்சரியத்திலிருந்து காப்பாற்றுறாங்க உந்தன்னோடு உற்சவமே ஆவும் உமக்கே நாமா செய்வோம் மற்றை நம் காமங்கள் மற்றேரோ கண்டாவாய் மற்ற விஷயங்கள்ல இருக்கிற காமத்தெல்லாம் மாற்றி கொடுத்துடுறா ஏசிச்சா ஒரு இடத்துல மட்டும் பூரணமான ஒரு பிரீதி இருக்கட்டா வேண்டாண்டா எங்கன மனசு சம்சாரே சம்சாரம் சம்சாரம் என்ன தாரம் இருக்கு ஒரு தாரம் இல்லையா அசாரம் சும்மா இன்னைக்கு சாப்பிட்டோம் இன்னைக்கு உடம்பு முடியல இன்னைக்கு அவா வந்தா இன்னைக்கு இவா பொய் பேசினா இன்னைக்கு அவா திருடினா இவா நல்லவாளா இருந்து கெட்டவாளா மாறிட்டா அவ கெட்டவாளா இருந்து நல்லவாளா மாறிட்டா பணக்காரனா இருந்து ஏழை ஆயிட்டா ஏழையா இருந்து பணக்காரனா இருந்தா முன்னாடி நல்லா இருந்தா உருப்படாம போயிட்டா முன்னாடி உருப்படாம இருந்தா இப்ப தெரியாம அவ்வளவுதான் கதை இதையே பேசுது நேரத்தை வீடுச்சுடாதீங்கோ போயிட்டு இருக்கு பகவான் இப்படி கண்ணத்தை கழிச்சு இப்படி பார்த்துட்டு இருக்காங்க ஏதாவது நம்ம கஷ்டப்பட்டு இவாளுக்கு அனுபவத்தை தவறான காத்துட்டு இருந்தா வெட்டி கதை பேசி சொல்லுன்னு கோவில போனாலும் வெட்டி கதை விஷயத்துல ஒரு 5 பேர் சேர்ந்தாலும் வெட்டி கதை எங்க போனாலும் போன்ற கூட வெட்டி கதை தான் உருப்படியான கதையில யாரும் பேசுறதுக்குலாம் ஆளே இருக்கு ஜென்மா நஷ்டமாயிட்டு புரிய மாட்டேங்கிறது கிடைச்சிடுமோ திரும்ப ஜென்மா தெரியாது மனுஷ ஜென்மா கிடைக்கிறது துர்லபம் அதுல நோய் நொடி இல்லாம இருக்கிறது அதை விட துர்லபம் அதுல புத்தி நல்லா இருக்கிறது அதை விட துர்லபம் அதுல புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கிறது
அந்த மாதிரி தொந்தரவு இல்லாம இருக்கிறது பெரிய பாக்கியம். அதுல சனாதனமான இந்து தர்மம், அதுல பாரத பூமி, அதுவும் கலியுகம், அதுலயும் பக்த சங்கம், அதுலயும் பகவான் நாம சங்கீர்த்தம், அதுலயும் சத்குரு எல்லாம் சேர்ந்து கிடைச்சிருமா. துர்லபம், ஜாக்கிரதை, பகு துர்லபம். விட்டு தொடச்சுடாதீங்கோ. ஏன்னா 5 ரூபா 10 ரூபா நஷ்டமா சம்பாதிக்கிறதுக்கு, ஒரு தங்கமா போனா ஒரு 10 வருஷம் கழிச்சு வாங்கிக்கலான்றதுக்கு, சரீரமா கலந்துட்டா பரவாயில்லன்றதுக்கு, இது உத்தமமான கிருஷ்ண பக்திக்காக ஒரு சமயம் விட்டுடாதீங்கோ. சதவனம், செஞ்சனம், மரணம், பிரபோ எனக்கு அனுபவத்தை கொண்டுடா, புலம்பனம் வரலையா பெரியவாளுடைய அனுபவங்களையே மறிச்சுட்டு இருந்தா அனுபவம் கிடைச்சு. அதுக்குதான் கல்வியுடைய சோழ மறிக்கணும். நமக்குதான் அந்த புத்தி இல்லை, இந்த குழப்பு இல்லை. அதாவது மற்ற குழப்புக்காக பக்தி பண்றோம், பக்தியே குழப்பம்னு நமக்கு இல்லை. தொழில் எனக்கு தொல்லைமான் நாம நேர்த்த பொழுது எனக்கு அது மற்றதுவே போதும். திருமண எனக்கு ஒரே குழம்புதான் பகவன் நாமத்தை ஜபிக்கிறது, பகவத் தியானம், பகவத் ஸ்மரணம். இதுதான் நம்மள மாதிரி ஏதோ குழப்பு நடக்கணுன்றதுக்காக அடுத்த வாழ விடப்படாதுன்னு பக்தி பண்ற கூட்டம் இல்லையா வாழலாம். பக்திக்காக வாழ ஒரு கூட்டம். கோபிகள் வாழ்ந்தா, யசோதை வாழ்ந்தா, 2 கோபிகள் வாழ்ந்தா, நம்ம வாழணும். வாழ்க்கை ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவளும் மாயாவதான் சாப்பிட்டா, அவளும் காணாதான் கிடந்தா, அவளும் மாயாவதான் பேசினா, அவளும் கண்ணாலதான் பார்த்தோம். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவ பகவானுக்காக வாழ்ந்தா, அவ வாழ்க்கைக்காக பகவான். 2 நிறைய வித்தியாசம் கேட்டா சொல்லுவோம். நம்ம எல்லாம் வாழ்க்கைக்காக சாப்பிடணுமா, சாப்பிடறதுக்காக வாங்கணுமா, இப்படி வந்து நம்ம ஒன்று கேட்கும். நம்மளெல்லாம் கேட்டா சாப்பிடறதுக்காக வாங்கணும்னு சொல்லிடுது, அவெல்லாம் வாழ்க்கைக்காக சாப்பிடணும். இந்த மாதிரி பக்திக்காக ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்களேன், என்ன கஷ்டம். சமம் இல்லாத ஒரு வேலை பக்தி ஒண்ணுதான். மற்ற எல்லாத்தையும் 1000 கோடி சமம் இருக்கு. படுத்து சமமே இல்லாம சுகானுரூபமான ஒரு வஸ்து பக்தி ஒன்றுதான். யாரையும் நம்ம சமப்படுத்த முடியாது, யாரும் நம்ம சமப்படுத்த முடியாத ஒரு விஷயம் பக்தி. உத்தமமானது. அந்த பக்தி நமக்கு அனுபவிக்க தெரியலையா, பக்த அனுபவிச்சிருக்காளோன்னு அதை ஸ்மரிச்சிருந்தா அதுவே பரவ சந்தோஷம். பார்த்தோன்னா நமக்கு இந்தியாவில் வெளியூர் வெளி தேசம் போகணும்னா போக முடியாது. ஆனா நமக்கு தெரிஞ்சதா யாராவது போயிட்டு வந்துடா அனுபவத்தை சொன்னா அதான் என்னவோ நம்ம அனுபவிச்சா போல நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதா இருக்கு. அதனால பெரியவா பண்ண பக்தி ரூபத்தை, பக்தி அனுபவத்தை கடன் வாங்கி வச்சுக்கோங்க, பரவாயில்ல, தப்பே கிடையாது. அந்த குடும்பம் நான் அனுபவிச்சுட்டு தரேன். அடுத்த ஆளுக்கு வந்து சம்பளம் டபராலாம் வாங்குறோமோன்னு, வஸ்திரம் எல்லாம் வாங்குறோமோன்னு, தங்க நகையை வாங்குறோமோன்னு, இல்லை யார்த்த மனுஷன் வாங்கிட்டாரு சார் தங்கோட வாங்குறோமோன்னு, உங்காவது போன உபயோகப்படுத்திட்டதான் வாங்குறோமா இல்லையா. அடுத்த மாதத்துல வாங்குறது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எதை வேணா வாங்குவோம், எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு யாரா. அந்த மாதிரி பக்தாளத்தை கொஞ்சம் பக்தியை குடும்பம் பார்த்துக்கிறேன். உங்க பக்தி எப்படி இருக்கு எல்லாரும் சொல்றா. பாகவத்தை கேட்டிருக்கேன், ராமாயணத்தை கேட்டிருக்கேன், பக்த வைபவத்தை கேட்டிருக்கேன். இந்த பக்தி எனக்கு ஒன்றும் புரியல. 5 நிமிஷம் குடும்பம் என்னென்ன பார்த்துக்கிறேன். இந்த ட்ரெயின் எல்லாம் உட்காந்துருக்கோம், பஸ்ல உட்காந்துனா பக்கத்துல பேப்பரோ புக்கோ வச்சுருக்கோம். 2 நிமிஷம் குடும்பம் பாதுகாக்கிறேன். நீ வாச்சாட்டா முடிச்சாட்டா குடும்பம் அதை வாங்கி ஒரு 5 நிமிஷம் வாசிப்போம். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இல்லையா அவளே பிடிக்கிற வரைக்கும் வாசிப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் குடும்பம் நான் இந்த பக்தி என்னன்னா பாதுகாப்பு கொஞ்சம் வாதனை பிடிச்சிருக்கேன். முன்னாடி போலதைய கொண்டாங்க பாதுகிறேன் அப்படின்னு அதை பார்க்கலாம். கொஞ்சம் அது என்னதான் தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் அனுபவிக்கலாம். நம்ம அனுபவிக்கிறதுனால அவளுடைய பக்தி ஒன்றும் குறைஞ்சு போயிட்டு போகுது. பக்கத்தாட்ட மசால் தோசை பண்ணா நாட்டு மசால் தோசை வாங்கணும், மூக்க கிடைக்கிறதுன்னு சொன்ன இல்லையா. சாப்பிட போறது என்னமோ அதான் நமக்கு வந்து சேருது இல்லையா. அதுபோல பக்தாவோட போய் நெருங்கி நின்றுடும். நமக்கு பெரிய பக்தியே இருந்து தொலைலன்னா கூட அவ கூட நிக்கிறதுனாலே பக்தி மனம் வீழ்ச்சி. வேற ஒன்றும் வேண்டாம், பக்தியமா வேற ஒண்ணுமே வேண்டாம். யாரோ ஒருத்தர் சென்று கொள்ளணும், கிரகத்துக்கு எல்லாருக்கும் அவசரம் வரணும். அது போல பக்தாவோட ஒரு சங்கம் இன்னைக்குமே வரணும். நேரடியா கிடைக்கலன்னா கூட அவளுடைய அனுபவங்கள், அவளுடைய கீர்த்தனைகள், அவளுடைய போஜனங்கள் சொல்லும்போது அப்பாதான் சாந்தி கிடைக்கிறது. எந்த மகானுபாவரோடு அவர் சொன்னாரா நமக்கு அந்த மாதிரி புத்தியா வராது. அவர் எல்லாருமே மகானுபாவரா தெரியுங்க. சொல்லும்போது பாடும்போது சுத்தமா தானே மிகதோதாரணம் அப்படின்னு புரந்தர் ஆசிரியர் போல நமக்கு பாட வரமாட்டேங்கிறது. ஆனா அவர் பாடியோட பாடினால என்னமோ குஷியா தானே. என்னத்தவம் செய்தனை எசோதான் கேட்க துப்பு இல்லை, ஆனால் அவர் பாடும்போது நல்லா தானே. ஏழைகள் அவருடைய அந்த பக்தி
பக்தி நம்ம காக்கிற சத்தியம். பக்தி நீ போகாத ஒன்று விசேஷமானது, ஆச்சரியமானது. அத்தனை சிரேஷ்டம் பக்தாளுடைய அனுபவங்கள். சாதாரணமாக நம்முடைய அனுபவங்களை யாரிடத்தில் பகிர்ந்துக்க நம்ம தயாரா இல்லை, சொல்லும் ஓரளவுக்கு தான். ஆனா பக்தாளுடைய அனுபவங்களை பகவானே லோகத்தில் கீர்த்தனைகளா, பாசுரங்களா, வசனைகளா பிரகடனப்படுத்த. எதுக்குன்னா அடுத்த நாளுக்கு அந்த அனுபவங்கள் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கிருபையினால காருண்யத்தினால பண்றாங்க. அந்த மாதிரி பெரியாழ்வாருக்கும் விசேஷமா வாத்சல்ய பாவத்தை கொடுத்துட்டாங்க. வாத்சல்ய பாவத்தை அவர் கலைக்கிறார். கலைக்கும் பொழுது விதவிதமான கிருஷ்ணானுபவங்கள் அவருக்கு காண கிடைக்கிறார். அந்த காட்சியை அனுபவிச்சு அவரே பாடுபடியா உள்ளுக்குள்ளே அந்தரியாமி தூண்டும். அவர் அன்னைக்கு பாடினாலும் இது நம்ம கலியுகத்தை அனுபவிச்சு பகவானே திட சங்கல்பத்தினாலே தானே தன்னுடைய பக்தர்களை கொண்டு லோகத்துல தன் லீலைகளை பிரகடனப்படுத்தி சம்சாரிகளை உத்தாரணம். பக்தர்கள் யாரும் பெருமைக்காக பதவியோ கீர்த்தனையோ பாசுரங்களை சொல்லவே. பகவத் சங்கல்பம் பகவானுக்காக பாடினோம். பகவான் நான் அனுபவிச்சுட்டாய் நன்னா இருக்கு, நீங்களும் அனுபவிக்க நம்மளுக்கும் கொடுக்கும். அவனுக்கு ஏதாவது நிவேதனம் பண்ண அவனே அவர் கஷ்டம். அழகா எல்லாத்தையும் கெட்டதெல்லாம் சுவீகரிச்சுட்டு நல்லதுக்கு நம்ம கிட்ட கொடுக்கிறா போல பிரபு நான் அனுபவிச்சு நான் வாசல்கள் அனுபவங்கள் நமக்கு அவ்வளவு சிரேஷ்டம் தெரியாது. சீதக்கடவுள் அமுதன்ன தேவகி கோலை குழலார் அசோதைக்கு போல் தந்த வேலை குழவி பிடித்துச் சுவைத்துண்ணும் பாடக் கமலங்கள் காணீரே பவளவாயி வந்து காணீரே. பகவான் தான் பாடாது கேசம் பார்க்கணும். நமக்கு வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்க தெரியல, சத்தியமே. யாரால் ஒரு ஒழுங்கு அனுபவிக்கிறவன் அவளை பார்த்து பொறாம சொல்றோம். அசூய பெரிய கஷ்டம். நமக்கு தான் அனுபவிக்க தெரியல, அவன் அனுபவிக்கிறாள் அப்படின்னு தோணம் ஆடைங்கிறது அசூய போட்டு முடிச்சு எடுக்கிறது. மனுஷன் நல்லா அனுபவிக்கணும். பகவான அங்குலம் அங்குலம் அங்குலமா பாதா தேசமா அப்படி அனுபவிச்சு முடிஞ்சிடுமா? முடியாது. பத்மநாபன் இருக்க போய் பார்த்துருக்கோம், பல வருஷமா பார்த்துருப்போம். யாரோ ஒரு பூசா வித்தியாசம் அப்படி இருக்கணும். அப்படியே நான் பார்த்து யாருனாலும் கேட்டி பார்க்கணும். எவ்வளவு பெருசு அத்தனை நீரை உள்ளடக்கி வச்சிருக்க அத்தனை விதமான சௌந்தரியம் உண்டு. இந்த சௌந்தரியம் அவ்வளவு அத்தனையும் அங்குலம் அங்குலமா அனுபவிக்கணும்னா பொழுது போதாது. எனக்கு ஆயுள் போதும்னா சொல்லாது. எட்டையும் 7 வேணும்னு கேள்வி பத்து அனுபவிக்கிறதோட சுகமான காரியம் என்ன இருக்கு? அவன் பாதி படுத்துனா நீங்க போய் பார்க்க போறல என்ன காரியம் இருக்கு? இதோட முக்கியமான உருப்படியான காரியம் வாழ்க்கையில என்ன பண்ண முடியும் நம்மளால சொல்லுங்க பார்க்கலாம். இதோட உருப்படியான ஒரு காரியம் வாழ்க்கையில சாதிக்க முடியும். கூப்பிடுற தூரத்தில் நிஜமாவே கூப்பிடுற தூரத்துலதான் பத்மநாபன். ஆச்சரியமா கூப்பிடணும், ஆச்சரியமா அனுபவிக்கணும். பிரபு ஜோரா பாடு 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 தளர்ச்சி போகணும். சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலார் அசோதைக்கு போல் தந்த தேவகி கொடுத்தா யசோத வாங்கிட்டான். அந்த பிள்ளையாண்டா ஆச்சரியமா கால் எடுத்து வாய் வச்சுட்டு படுத்துட்டு இருக்க அனுபவிங்களோட கொடுத்தது தேவகி, வாங்கின்றது யசோத. இதுவே நம்ம பார்க்கிறோம். நமக்கு அதிகாரம் உண்டோ அப்படின்னா பத்மநாபனுக்கு பெரிய வஸ்திரமோ மாலையோ சாப்பிட்ட நமக்கு ஆனது இல்லை. யாராவது சாத்தினா பார்க்கிற அழகு நமக்கு உண்டு இல்லையா? போட்டோவை மட்டும்தான் பார்க்கணும் ஒன்றும் கிடையாது. யாராவது பெரிய பச்சை வஸ்திரம் வாங்கி கொடுக்குறான் பத்மநாபனுக்கு சாப்பிட்டுன்னா அவன் மட்டும்தான் பார்க்க முடியும், மற்றவா பார்க்கப்படாதுன்னா கிடையாது. போட்ட வஸ்திரத்தை அவன் போட்ட பாக்கியம் அவளுக்கு பார்க்கிற பாக்கியம் எல்லாருக்கும் உண்டாகணும். அந்த நாள் தேவகி கொடுத்தா யசோதை வாங்கிட்டா. ஆனாலும் கூட அது பொது சொத்து தான், தனி சொத்து தான். தேவகி தான் பெற்ற சொத்தை ஜாகிரதையா வச்சுக்கோடின்னு யசோதைக்கு கொடுத்தா. யசோதை ஜாகிரதையா வச்சா அனுபவிச்சுட்டு இருக்கா. ஆனாலும் பொது சொத்து. கோபிகள்லாம் வந்து பார்க்கலாம், அனுபவிக்கலாம், விளையாடலாம், பரிகாசம் பண்ணலாம், அழவிடலாம், அதுக்கு திட்டு வாங்கலாம், அட்டகாசம் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாமான்னு. அதனால வந்து பாருங்க, நேரம் வழிந்திருக்கு, ஜென்மா வழிந்திருக்கு. பாடக் கமலங்கள் காணியே பவளவாயி வந்து காணியே. திருக்கமல பாடங்களை வந்து பாருங்க. ஜென்மா சாபல்யம் ஆயிடுது. யார் யாரையோ வார்த்தை நிற்காது, எதையதையோ வார்த்தை நிற்காது. பிரபுடைய சரணாரங்கத்தை நன்னா கண்ணனை ஒத்திட்டு 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 பாருங்க. நன்னா பார்த்துட்டு அப்படியே ஹிருதயத்தை கொண்டு
வந்து வச்சுக்கோங்க. ஹிருதயத்தை கொண்டு வந்து வச்சு விட்டு எப்பெல்லாம் தோன்றதோ அப்பொழுதெல்லாம் பார்க்கவே எடுக்க வேண்டியதான். என்ன கஷ்டம்? இன்னும் ஆகாரம் சாப்பிடுது, சாப்பிட்டது 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கு. ஆனா அந்த ருச்சியை நினைச்சு 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 பேசிட்டே இருக்க முடியாது. 4 நாள் 40 வருஷம் எழுத முடியாது. அந்த மாதிரி ஒரு தடவை பாருங்கோ, பார்த்து ஹிருதயத்தை வச்சுக்கோங்கோ. அப்படி அர்த்தம் பண்ணிட்டு இருக்காங்க சுத்தம். பாசமாரி ஹிருதயத்துக்குள்ள பாண்டவன் வந்தா உட்காந்தா நின்னா கொஞ்ச நேரம் தான். அதுக்குள்ள நாமதே வந்தா பிரபுவை வெளில ஈடுபட்டாரு, ஓடி வந்துருச்சு. ஆனா அதையே நினைச்சுட்டு சால்தா மாதிரி ஜென்மா முடிச்சு பிரபு வந்தான். ஹிருதயத்தை நின்னா என்னழகா நின்னா. ஸோ எத்தனை அழகா இருக்கு அகமான லிங்கம், எத்தனை அற்புதமா இருக்கு திருக்கண்கள், எத்தனை விசேஷமா இருக்கு செங்க அணிவாங்க. அதை நினைச்சுட்டே காலத்தை ஓடினான் சாப்பிட்டான். அதுபோல கமலங்கள் காணியே பவளவாயி வந்து காணியே முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் சக்தி பதித்து தலை பெய்தாரோ எங்கும் பத்திரனும் மணிவண்ணன் பாதங்கள். அவளால் திருப்பாதங்கள் அது 10 விரல்கள் ஒத்திண்டு இருக்க ஒத்தி திருந்தவா காணீரே ஒன்றுதலி வந்து காணீரே. திருச்சி வச்சாங்க எவ்வளவு பாருங்க, சின்னமா இருக்கு. எத்தனை ஆச்சரியமா இருக்கு, எத்தனை அற்புதமா இருக்கு. பாரதியெல்லாம் யசோட சொடுக்கெடுத்து விடுறாங்க. அம்மா கால் இருக்க நம்ம சொடுக்கெடுக்காது சொடுக்கெடுத்து விடுறாங்க. அவ்வளவு சிரேஷ்டமா இந்தாவன காலத்துல கோப குழந்தையோட விளையாடும் பொழுது கூட ஒருத்த மடியில படுத்துட்டு இன்னொருத்த மடியில காலை நீட்டு கிடக்க இந்த கால்கள்லாம் ஒரு சொடுக்கெடுத்து விடுறாங்க. ஒரு காலை வேண்டாம் வேலை இவ்வளவு கெடுப்பா இருக்கும், கால் மட்டும் இவ்வளவு சிறப்பா இருக்கு. நாங்கெல்லாம் ஒன்னோட நல்லா கலராத்தான் இருக்கும். ஆனா என்னமோ ஒன்ன மாதிரி கால் சிறப்பு ஒண்ணு வருது. உடனே அது சொன்னது யசோதா மாதாவுடைய கலர்வா. யசோதா என்ன சிறப்பா இருக்காலும் அந்த கலர். யசோதா மாதா நான் கருப்பா இருக்கேன்னு பகவான் தியானம் பண்ணி என் குழந்தை உடம்பு முழுக்க சிறப்பா இருந்தாலும் அங்கேவா சிறப்பா இருக்க பிரார்த்தனா கலந்து பேசுறேன். அப்படி ஒரு திருக்கமல பாலங்கள் பெஞ்சு பெஞ்சு முட்டு முட்டு குண்டு கொண்டு சமத்து சொப்பு ஆழடி செடி கிடச்ச வகுப்புகள். கொஞ்சம் நல்லா மலர்ந்த ஒரு தாமரப்பூ, மலர்ந்திருக்கிற தாமரப்பூ, மலர போற தாமரப்பூ, வெள்ளம் முட்டு சின்ன அப்பதான் வந்திருக்கு அரும்பு வெயின்னு 5 வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கான். கட்டவல்லது கடுத்தவல்லது 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 கடுத்த கடுத்து ஈச்சுண்டு நிஜமாவே சுத்து சும்பித்தம் ஒரு முத்தம் கொடுக்கலான்னு ஓணும்படியான ஒரு சுண்டுவர் நோண்டுகளாவகமா இருக்கு. அது பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. அது கொழுக்கு முழுக்கு அணைஞ்சு வச்சு அதுல வேற 3ஆம் பிற மாதிரி ஒரு நகம் இப்படி சொல்றது என்ன சொல்றது. அந்த நகம் இருக்கா இல்லையாமே தெரியுது. அவ்வளவு அழகா அதுக்கு ஆச்சரியமா முத்தம் மணியும் வைரமும் நான் பொண்ணும் சக்தி பதித்து தலை பெய்தாரோ எங்கும் பத்திரலும் மண்வண்ணன் பாதங்கள் ஒத்தி கிடந்தா காணீரே. விஸ்வ பிதாமகர் பார்க்கிறார். ஆச்சரியமான ஜன்மாரங்கள் ரவத்துல உட்கார்ந்து இருக்கான மக்களா அற்புதமா. அதனால சமயத்தை ரொம்ப வேறுக்கிறது காலம் திரும்ப கேட்டு காலம் வச்சாங்க அது பலன்னு சொல்லிக்கிறவங்க மங்கடெல்லாம் மயங்கி போயிருக்காரு விஸ்வ பிதாமகர். அது விசேஷமா இருக்கான், ஆச்சரியமா இருக்கான். அது யமுனா ஆசங்களை மாடெல்லாமே சுத்தம்னா தண்ணியில ஊறி விளையாடு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அது தண்ணியில ஊறி 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 எல்லாம் வந்து பார்த்து அவருடைய காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கான பிரபுடைய சிறமானதுக்கு பிரயோஜனமா இருக்கு. மனுஷாவுக்கு அப்படி சுருங்கி போய் என்னமோ ஒரு மாதிரி இருக்கும். ஆனா பிரபுடைய சிறமானது அப்படி இல்லை, வித்தியாசமா இருக்கு. நல்லா பார்க்கறதுக்கு அப்ப இந்த பிரபுகள் இந்த மகன் எல்லாம் படிச்சு கருப்பு வேற. இந்த கருப்பு நல்லா தண்ணியில ஊற 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 கீழே இருக்க சிவந்த வண்ணம் கொஞ்சம் வெள்ளரி போக கொஞ்சம் சிவப்பும் வெளுப்பும் கலந்து அந்த பாதத்துல இந்த விரல் மேல பார்த்தா கண்ணகிரேன்னு இருக்கு, விரல் நகத்தை பார்த்தா அவ்வளவு அழகா ஒரு மாதிரி ரோசம் பூர்ணமா இருக்கு. இந்த கடல் இருக்கெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இந்த வெள்ளையும் சிறப்பும் கலந்த மாதிரி ஒரு வெளிர் சிறப்பு வர்ணனா முத்தம் மணியும் வைரமும் பொண்ணும் சக்தி படித்து தலை பெய்தாகோ எங்கும் பத்திரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்தை திருந்தவா காணியே ஒன்றுதலை வந்து காணியே. அகங்கள பாருங்க என்ன சாமல்யம் அழகா கண்ணை தொட்டு தொட்டு ஒத்துக்கோங்க. அந்த கடல் அகங்களை போதுங்க என்ன அழகான விரல் அகங்கள்
ஆச்சரியமா பனை தோழிரவாய்ச்சி பால் பாய்ந்த கோங்கை அனைத்து ஆரவுண்டு கிடந்த எப்பிள்ளை இணைக்காலின் வெள்ளித்தலை நின்றுளங்கும் கனைக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே. அவனுடைய கணைக்கால் பாருங்கள் யசோதாமாதான் அடியில போட்டு பால் கொடுக்க முந்தானிடம் மூடி வைக்க அழகா பால் குடிச்சுட்டு நல்லா குஷியா முந்தானி ஒரு தள்ளு தள்ளி அம்மா முகத்தை பார்த்து இடிக்க அம்மா பல்ல வேற கழிச்சா குழந்தை கொஞ்சம் ஒரு பல்ல கழிப்பா அது ஒரு ஆழம் இருக்கும். பல்ல கொஞ்சம் நேராப்பட்டு கூட்டி இன்னும் அஞ்சா குடிச்சாரா மட்டும் புத்தாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மூக்க பிடிச்சி ஒரு ஆக மூக்க பிடிச்சி ஒரு ஆகணும் மூக்கு சமந்து ஐயோ ராஜாத்தி கருப்பா இருந்தாலும் மூக்கு தொட்ட சமந்து போகிறது ஏன் குழந்தைய பார்த்து யாரும் கருப்பண்ணம்மா அப்படின்னு சொன்ன உடனே குஷி படிக்கையே வதைக்கிறது கால் உள்ள வந்துவிட்டான். இணைக்கால் வெள்ளித்தலை நின்றுளங்கும் கலைக்கால் இருந்தவா காணீரே காரிகை வந்து காணீரே. அவ்வளவு அழகா கணக்கா சமயத்தை ஆயெல்லாம் போயிட்டு படுத்து அது இங்கேதான் ஆடிக்கிரி காலெல்லாம் பூசி ஐயோ பயல என்னடா அவகாசம் பண்ற 5 நிமிஷம் இருடா காலம் அப்புறம் காலத்துக்கு எதுவும் பிடிக்கும் இருடா மேல அன்பி வந்து அந்த ஆய் வெயிட்டடா மேல இப்படி இருக்கப்படாதா மேல அது இன்னி திரிக்கிறது பக்கமாக இடிக்கிறது குதி குதிக்க நம்ம பிடிச்சிட்டு இருக்கான். இதுக்கு நிக்கிறதுக்கு அவனுக்கு சக்தி வரல ஒருக்க போட்டா கொஞ்சம் நடக்கும் இந்த கவர்மெண்ட் இல்லை. ஆனா அது பிடிச்சுன்னா நிக்கிறது காலம் குதிக்க இந்த காலம் எப்படி தள்ளி தள்ளி பார்க்கறது கொஞ்சமான விரல்கள் அந்த கணக்காக அதுல அழகான வெள்ளி சண்டை இப்படி குனிஞ்சு பார்க்குற அம்மா 2 கையில் பிடிச்சா இப்படியே பார்த்துக்கிறது அந்த காலை அது கீழே ஏதாவது ஜலம் அம்மா காலில் இருக்கா இப்படி காலில் சிவந்து பார்க்கறது காலை அப்படி கட்டுறது. இணைக்காலின் வெள்ளித்தலை விளங்கும் கலைக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே. ஆச்சரியமா நர்த்தனமான காளியன் மேல ஒரு கால கீழே வச்சு ஒரு கால மேல தூக்கிண்டு ஒரு வாழை பிடிச்சுண்டு அது நிக்கிறது மேல இல்லை அம்பலத்திரைவன் நாளரை விட்டு இங்கு வந்தான். ஒரு கால கீழே வச்சுட்டு ஒரு காலை அப்படி தூக்கிண்டு சிவபெரும மசாது மாதிரி காலை அப்படி தூக்கிண்டு அதெல்லாம் கிண்டல் பண்றா வித்தியாசமா ஆறு சிவபெரும மாதிரி போல் கொடுத்தாங்க இதுதானே எல்லாம் ஒரு காலை கீழே வச்சுட்டு ஒரு காலை அப்படி தூக்கி வச்சுட்டு அழகாது ஒரு காலை கொடுத்துருவாங்க. ஆமா அப்ப இந்த இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றுளங்கும் கனைக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே. அவ்வளவு அழகா அதே மாதிரி மாடு மேய்க்க போறான் கோபிகள்லாம் நின்றுட்டு குழந்தைகள் என்ன புரியும் கோபிகளை கோபிகள் பிரியமான மனசுல வச்சுட்டு இருந்ததுனால ஜெயிச்சுட்டு கோபிகளை எந்த காரணத்தை கொண்டு சாதாரணமா யார் யாரோ மாதிரி நினைச்சுடன் பல இடங்கள்ல கோபிகளை பற்றி ஒரு சத்த அபிப்பிராயம் தான் காரணம். கோபி பாவம் சிரேஷ்டமானது புரியலையா நமக்கு அது வளர ஒதுங்கி போயிடும் நமக்கு அது தெரியலை அப்படின்னு அதுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கி நிற்குது. அதை விட்டுட்டு தப்பந்தரமா ஒரு இடத்துல யாரோ ஏதோ சொல்றான்றதுக்காக சொல்லி அவசாரத்தை சம்பாதிச்சுறாங்க. கிருஷ்ணனை கேவலமா பேசினா கூட மோட்சம் அடைஞ்சிடலாம். கோபிகளை கேவலமா பேசினா கோடி ஜன்மாவுக்கு நரகம் காப்பாற்றுறதுக்கு கிருஷ்ணன் கூட கிடையாது. ஞாபகம் இந்த பகவான் அழகம் மாறு வேக போறான். கோபிகள்லாம் காதல் இருக்கு தன்னை ஒரு பார்வை பார்க்க மாட்டானா பகதி தம்பிய பிரேம வீக்ஷணம் அருணாம்சதே ஞானமங்கலம்னு ஒரு பார்வை பார்க்காத பிள்ளையாண்டான்னு தேடுறான். அழகா அப்ப கூட தோழன் வரான் அப்படின்னு அப்படின்னு கேட்கறான். ஒரு நிமிஷம் காலில் ஏதோ குட்டியா கூட இருக்கிறான் இல்லடான ஒருத்தகா அவன் தோல் அந்த காலை கையை பிடிச்சிருந்து அழகா ஒரு காலை தூக்கிண்டு ஒண்ணும் இல்லைன்னு இந்த காலை ஏதோ முள்ளு குத்துற மாதிரி எடுக்கிற மாதிரி பண்ணி கோபியை பார்த்து அதே கண்ணை கொடுத்தான். கவலைப்படாதிருக்கோங்க. அப்ப இணைக்காலின் வெள்ளித்தலை நின்றுளங்கும் கனைக்கால் இருந்தவா காணீரே. என்னடா தெரியுங்க எல்லாரும் ஐயோ கிருஷ்ணன் காலம் என்ன ஆச்சு முள்ளு குத்திட்டோ கல்லு குத்திட்டோ எல்லாரும் அவங்கால பார்த்துருப்பா இது கோபியை பார்த்து கண்டுபிடிச்சு போயிடுச்சு. அந்த சமயத்தை இணைக்காலின் வெள்ளித்தலை நின்றுளங்கும் கனைக்கால் இருந்தவா காணீரே
காரிகை வந்து காணீரே. கோபிகள வஸ்திரம் எல்லாம் அபகரிச்சுட்டு மரத்து மேல உட்காந்து காலை ஆகிட்டு ரெண்டு பக்கமும் கலையில ரெண்டு பக்கம் காலை போட்டு எப்படி ஆசை நிறைய குளிக்கிறதா குளிக்கிறதா நீங்க இன்னும் அக்கிரமமா இருக்கு குளவழக்கத்தெல்லாம் மாற்றிட்டு கிடக்குது எல்லாரும் கெடுத்து குடிச்சவராக்கி இருக்கு 30 நாள் தொடர்ந்து யாராவது குடிப்பாளா அக்கிரமமா தெரியும் உங்களுக்கெல்லாம் ஏதோ போனா போதும் மறந்து போய் வாரத்துக்கு ஒரு தடவை மாட்டை குளிப்பாத சமயத்துல அதுவா தண்ணி மேல பட்டு குளிச்சா நியாயம். நம்ம குல ஆச்சாரம்னு ஒண்ணு இருக்கணும் அதை விட்டு தொலை சொல்லிட்டு 30 நாள் வெளியே காலம் வர நீங்க பாடி வந்து குளிச்சுடுற எல்லாரும் எங்களுக்கு பாரு ஸ்ரீ குட்டிகள் கூட எவ்வளவு அழகா வெளியே காலம் வரை குளிர்ல போய் என்ன குளிர குடஞ்சு நீர் ஆடுறது ஆம்பளை பசங்க ஈர்த்து போய் வெக்கமாயின்னு 4 கிட்ட திட்டுறான் பசங்க. உங்களால இந்த இருக்க வெளியே காலம் எழுந்து தொலைய வேண்டியிருக்கு எவ்வளவு வந்து கையை வச்சு தொலைய வேண்டிய வேண்டி படுத்தி தொலையுது அப்படியே காலுடைய ஆழ்ந்து அப்பையினை காலின் வெள்ளி தலைஞ்சிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே. அதே சமயத்துல ராதிகாவோட ஊஞ்சல் ஆன குழந்தை ஜோல ஆடுறான் பிரபு ஆச்சரியமா. ராதிகா கிருஷ்ணன் ஆடுறா ராதிகா கொஞ்சம் மொத்தம் குறைச்சல் இல்லையா அதனால கீழே அவனால அந்த காலை உந்தி உந்தி தள்ள முடியல. இதுதான் காலை வச்சு ஒரு உந்தி ஒரு தள்ளு தள்ள அஷ்ட பெண்கள் பார்க்கிறான். லலிதா விசாகா துங்கவித்யா ரங்கதேவி இந்துலேகா அத்தனை பேரும் ஆக என்பது அந்த காலை வச்சு கீழே பூமியை தள்ளு இந்த காலை எடுத்து போய் தள்ளு கோயில் நீடாம்பரம் மலக இணை காலின் வெள்ளி தலை விளங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே. அவ்வளவு அழகா இருக்கா அந்த கணக்கால் பார்க்கறதுக்கு. பெரியாழ்வாருக்கு யசோதையுடைய பிள்ளையா இருந்து காட்சி கொடுத்தான். அந்த மாதிரி நிறைய காட்சிகள் உண்டு எம்பெருமானுடைய கணுக்கால் அழகு. அதனால அந்த கணுக்கால் அழகையும் அனுபவிச்சார். இணைக்காலின் வெள்ளி தலை நின்று நன்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே. குழந்தால் நறுவி ஓரோர் தலாவும் இழந்தால் எதிரினால் கீர்த்திகளில் மத்தி பழந்தாம்பால் ஓற்ற பயத்தால் தவழ்ந்தான். இவனுக்கு பயம் உண்டோ? பயம் இருந்துதான் தவழ்ந்துட்டானா. யசோதாவாதான் துக்கப்படுவாரேன்னு தவழ்ந்தான். இவன் பயத்துல தவழ்ந்ததனாலே 30 தேவர்கள் அச்சோ நம்மதான் எல்லா எவனை கண்டு பயப்படுறோமோ அவனே யசோதை கண்டு பயப்படுறானே மோகிச்சு போனான். இவ்வளவு நெய்ய குடிச்சிருக்கு ஆற்றலுக்கு எல்லா பாலனையும் வடிச்சு முழுங்கிருக்க குழந்தைக்கு ஏதான மருந்து போடணும் அப்பதான் ஜீரணமாவே அஜீரணமாய் தொலைஞ்சிடும். அதுக்காக பிடிக்கிறேன் பயமுறுத்துறதுக்காக சாம்புக்கு எடுத்து ஓங்கினா பயத்துல தவழ்தான். பயத்தால் தவழ்ந்தான். ஏன்றா பயம்னா நீ கூட பரவாயில்ல அம்மா அடி கூட பரவாயில்ல திட்டு கூட பரவாயில்ல இது ஏதான கஷ்டம் எடுத்து கொடுக்குற பெரிய தொந்தரவு என்னமோ நான் கசந்து வழியும் நல்லா கைய காலெல்லாம் பிடிச்சிட்டு வாழை கொண்டு போய் போட்டி அது வேற குறை ஏற உடனே தூக்கி வச்சு தலையில தட்டிட்டு போனா போது ஏமாத்தப்படும் சக்கரை ஏதாவது வாயை திணிச்சு அவரோட போஸ்டர் வாங்கி எடுக்க அச்சோ 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 என்ன அப்படி போதே புதிய வேற தலையை கொடுத்து அதுக்கப்புறம் கொடுத்த மக்கள் வெள்ளம் திருப்பி வாங்கி மருந்து கொடுத்துருவோம். இதெல்லாம் பயமா பயத்தால் தவழ்ந்தான். இது கூட பரவாயில்ல அம்மா மட்டும் தனியா இருந்து அமைச்சு பிடிச்சுட்டு மருந்து கொடுத்தா பரவாயில்ல. இங்க என்ன ஒரு கோபி வந்து கண்ணடி யசோத அவருக்கு கண்ணடி காலங்காத்தால வந்த எனக்கு ஒண்ணு கை காரியம் ஒண்ணும் இல்லை மாத்திரா இருக்கா மாமியா இருக்கா இதெல்லாம் சொல்லிட்டு தனியா கைக்கோ அந்த காரியம் என்ன பண்ணுற பாவம் சகாயம் பண்றது யாரா வேண்டாமா என்ன பண்ணணும் கொண்டு வர குழந்தைக்கு மருந்து போடணுமா கொண்டா நான் பிடிக்கிறேன் அப்ப பிடிச்சேன்னா அப்படி பிடிப்பேன் தொடையை இழுத்து பிடிச்ச மண்ணு அப்படி பிடிச்சிருக்கா கையை அப்படி பிடிக்கிறேன் என்னமோ குஸ்தி நிற்கிறாங்க நிற்கிறான் மல்யுத்தம் பண்ற மாதிரி அது வேற எந்த மாநில அவன் நல்லா வேற இருக்கான் அவன் இடிச்சு பிடிச்சு நான் பிடிக்கிறேன் என்ன பார்த்தா நான் வந்தா சிரிக்க மாட்டேங்கிற அழல இது வழி அப்படி பிடிக்கிற சமயத்தை பிடிக்கிற ஒரு கிண்டு வேற ரகசியமா ஒரு அழகு ஐயோ பாண்டவர் அது ஒண்ணு அப்படின்னா அழகும். அப்புறம் நான் சமாதானப்படுத்தேன் அதெல்லாம் வேற பயம் வந்து மாமியோட வெடிக்குன்னு கெட்டுவான் தொடையா பார்த்து கெட்டுறான். இன்னொரு கிருஷ்ணபாகவே கெட்டுக்கிறான்
இன்னொரு தொந்தியே சொல்ற பாவம் எத்தனை கிண்டு வாங்கணும். நிஜமாவே கண்ணத்துல ஒரு கிள்ளு, காதுல ஒரு கிள்ளு, சில காதலை கடிச்சு வச்சுடுறோம். சில பேர் வர கடிச்சு வேலை அப்படின்னா அவ்வளவு அழகா சில பேர் அக்கில பிடிச்சி அவ்வளவு கிட்டிக்கிட்டு கூட அக்களை கட்டி வச்சுருவோம். என்ன நாடு வச்சிருக்கீங்க பாவம். கோபிகள் அட்டகாசம் கொஞ்சம் நினைச்சதில்ல, கிருஷ்ண அட்டகாசம் குறைச்சல் தான். அது பட்ட பாடு திரும்ப கொடுத்தது, அவ்வளவுதான். அது கைகாலம் முளைக்கிற வரைக்கும் அது படுத்தின பாட்டை திரும்ப ரெண்ட திரும்பி அட்டகாசம் பண்ணி திரும்பி கொடுத்துருக்காரு. குழந்தை வந்து நன்னவே இல்லை பாவம் தெரியுமா. எல்லாரும் சும்மா சும்மா பொய் சொல்றோம். சமத்து குற்றம் தான், அல்லந்தான் ஆனாலும் சமத்து தான், சந்தேகம். பொய்யந்தா ஆனாலும் தேனியன் தான் கிடக்கிறது. என்ன பண்றது? அது வஸ்து மாறி வஸ்தமா அவ்வளவு பயம். இந்த கோபிகள் வருவாரு எழுவாரு சிலவே சிலவே இருடி நான் இந்த காலம் இந்த காலம் நான் அந்த கை இந்த கை போச்சு நூண்டு குழந்தைய ஆறு வருஷம் பிடிச்சிருக்கிறேன். இந்த கை முடிச்சோ நான்டாங்கி சும்மா அது குடி இந்த பயத்தால மூத்த நடக்கும். இன்னும் சோறு அப்படி எல்லா மூச்சு அடிக்கும். அதே வேலை ஏண்டாவது படிச்சு துறையில வாய்ந்தவரை இருக்கிறதா பிடிச்சா வாயிலே மூச்சு ஓடி அக்கிரமாக பண்ற. ஏதோ எங்க அம்மாவுக்கு எனக்கும் உள்ள விஷயம் இதை நீ யாரும் கொடுக்கறதுக்கு கோவத்துக்கு வாயில் மூட்டை உடனே இன்னொரு கோமா பார்க்கறேன். நான் என் வாயில் வச்சு விடப்படாதோ அவ வாய் தான் நடத்துறோம். அது ஒரு வெடிக்கிற ஒரு வீட்டின்னு ஒரு அழிவு. இத்தனை பயமா பயல சிவாகிட்ட மாறினா தொந்தரவுடா. நெய்யும் பரவாயில்ல, அம்மா அடியும் பரவாயில்ல. இந்த கோபிகள் ஒரு 4-5 பேர் ஆச்சேன் இந்த வந்து அவாவா அப்படி வசிச்சோ நெய்யா சாப்பிடுதோ இந்த கொஞ்சம் நேரத்தில் என்ன அகத்துக்கள் கொடுத்து ஊரெல்லாம் பார்க்கறது அவாவுக்கு வைத்தியம் தெரியும். எங்க ஆட்டு மாமி இப்படி தாண்டி பண்ணா சொன்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் வைத்தியம். அம்மாவுக்கோ எத்தனா குழந்தை சரியாகவும் இத்தண்டதுக்கு அலைஞ்சு கிடக்கிறான். ஏதோ யாரோ ஒருத்தர் சொல்லி அந்த வைத்தியம் பண்ணிட்டு வச்சா பரவாயில்ல. ஒவ்வொருத்தராவது ஒரு பாவக்காவை கொடுறீங்க, இன்னொரு வேப்பலா குழந்தை கொடுறீங்க அப்படிங்கிறா, இன்னொரு கோமியத்தை கொடுங்க சரியா பண்ணுங்க. இது எல்லாத்தையும் அவாவாக கொடுப்பா. 1/2 hour ஒரு ட்ரீட்மெண்ட். சாப்பிட்டது 5 தவா நெய், அதுக்கு ட்ரீட்மெண்ட் 50 நாள் வரும். அன்னைக்கு நெய் சாப்பிட்டா சமயத்தை போட்டா பாத்தியாடி நெய் உள்ள அப்படியே மந்த கட்டி கிடக்கிறது. வயிறு சமயத்துக்கு ரொம்ப குஷியா இருக்கும். நல்லா பால் குடிச்சிருக்கும், வயிறு நல்லா கும்முன்னு இருக்கும். ஒரு வாங்க கண்டிப்பா மழையே குழந்தை வயிறு ஜிம்முன்னு இருக்கு. சரி இது மந்தம் தட்டுறது கொஞ்சம் நல்லா வசந்தெல்லாம் வாழ சுத்தி ஏதாவது நிறைய இருக்கு. இதை கொண்டா அதை கொண்டா எல்லாம் சொல்றாரு. தனியும் பயமா போகுது அப்பா. இதுக்கு தவழ்ந்து போனதே தேவன் பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே. பாடு பெரிய பாடு. அவாவாருக்கு தெரிஞ்சதெல்லாம் சில பேர் உங்க தீபதி வந்து வாய போது எல்லாம் சரியா வருது. இதுக்கு இருந்தாலும் என்ன பண்றது விவசாயே இல்லாம கண்டதையும் கொடுக்கும். சில பேர் எத்தனை வாட்டி வாயில போடு கொடுக்கும். என்னென்ன அப்பாவாளுக்கு என்ன தோன்றதோ எல்லாம் பண்ணி தொலைப்பார். இந்த குழந்தைகள் ஒத்து வருமானு தெரியாது. அதனாலே பயமா பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே. யாராவது வாங்கி வந்துருவா. அடி நெய் நிறைய சாப்பிடுதா ஒன்னும் கவலைப்படாத. 2-3 நாள் நீ தாய்ப்பால் கொடுக்கா தானாசி அப்புறம் போச்சு அடிமனையில கை வச்சிருவா. இத்தனை பயம். அம்மாவுடைய தரமான மண்டபம் பரமசுக்கும் வந்திருக்கு. திருப்பாக்கள் வேண்டாம், வைகுண்டம் வேண்டாம், யசோதா மாதாவுடைய தாய்ப்பால் போதுன்னு விழுந்ததுக்குன்னு ஓடி வந்தா மாமி வந்து நெய்யுக்கும் தாய்ப்பாலுக்கும் ஆகாதே ஒரு 3 நாள் பயிரை காய போடுது. பயிரெல்லாம் சரியா ஒரு அப்புறம் பால் குடிச்சு அப்படியே துக்கம் நினைச்சு அடைக்கும். காலில் வச்சு இப்படி பற்றி சொல்லுங்க. என்ன நான் உங்ககிட்ட கேளுங்கண்ணா, நான் உங்ககிட்ட ஏதாவது கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு குடுன்னு கேளுங்கண்ணா. உங்க ஆள் குழந்தைய சாப்பிட வேண்டாம். ஏண்டி உனக்கு இந்த பவுலுக்கு போடாம எவ்வளவு பால் கொடுத்தா குடிக்க மாட்டேங்குது. ஊரர்களா எல்லாரும் வந்து கிண்டி விட்டு அளவிட்டு பால் கொடுத்துட்டு இருக்கான். இவன் தேமேன்னு வந்து அழகா பாலை கொடுத்து குடுறா அப்படின்னா அப்பதான் மகன் இட்டமோலாம் அஷ்டமோலாம் பண்றது. அப்புறம் எடுத்து வாங்கி இருக்கிற மாதிரிலாம் பண்றது. அவ்வளவு அவருக்கு கோபம். இது பயம். 4 நாள் பால் கட்டுவன். 4 நாள் தாய்ப்பாலே கதையாவது. அத்தனை பயம். பயத்தால் தவழ்ந்தான். அந்த பயம். ஐயோ இவன் என்ன பண்ணி தொலைவான அறிவொன்று இல்லாத ஆய்வுகளுக்கு கூட்டமாச்ச. ஆனாலும் அறிவு இருக்கிறதா நடத்திட்டு அவளோடு தோன்றதெல்லாம் சொல்லுவான். ஆச்சரியமா அதி விசேஷமா அற்புதமா. ஏன்னா சாத்தியமாவே ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். அறகுறையா ஆய்வு படிச்சு வச்சுக்கணும். அதுல ஏதோ
கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியம் எல்லாம் போடுது. நல்லா பழிக்க பழிக்க கரண்டியை காட்சி நல்லா காலில் இழுத்தம்னா அந்த வியாதி தெரியாதுன்னு ஏதோ வியாதி படிச்சு வச்சுட்டோம். அது ஏதோ மாட்டுக்கு போட்டிருந்தார். இவன் மாமியாராத்துக்கு வந்துட்டான். மாமியாருக்கு அந்த மாதிரி ஏதோ வியாதி ஒன்றும் கவலைப்படாத நல்லா படிக்க படிக்க வந்து ஏதோ எழுதிட்டான். அந்த மாதிரி அறிஞன் பயம். நாட்டு வைத்தியத்தை மனுஷாலை பண்ற கூட்டமாச்சு. அதனால பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணியே. இந்த பயத்தை கூறு தவழலாம். தமிழக மதுரை ஆடுது முழங்கால். இந்த முழங்காலா ஓடுறது ஒரு காலையில் ஓடுறது. அப்படி இழுத்து இழுத்து இழுத்துட்டு போடலாம். பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே. குழலீர் வந்து காணீரே. தமிழ பாருங்கோடி அந்த எல்லையிலே இந்த எல்லை வரைக்கும் கட 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 கடன் தவழ்ந்து போகிறது பாருங்க. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க. வயிறு இறைக்க வயிறு மேலே தூக்க முடியாமல் சமப்பட்டு வேர்க்க விரிவிரிக்க அது பட்ட பாடு. அம்மா கொஞ்சம் நிமிஷம் பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே. பயத்துல தவழ்ந்துட்டு குழந்தை. அப்ப முழங்கால் அழக பாருங்களே. முழங்கால் அழகையும் பார்த்து அனுபவிச்சுட்டு போயிட்டா. என்ன பண்றது தெரியல. ஆச்சரியமான முழங்கால். ராத்திரி தூக்கத்துல கூட பையாவை திறந்து படுக்கும்போது யசோதா நாட்டுக்கு கால் அமைச்சு கொடுத்தான். காலெல்லாம் வீட்டில் ராத்திரி படுத்துக்கும் பொழுது அம்மா காலெல்லாம் விற்கிறேன் பிடிச்சிக்கிறேன். இல்லா பையல நான் படிச்சு வர்றேன். சும்மா அம்மா பிடிச்சா நல்லா இருந்தேன். அதனால அசைவாசம் பண்றோம்னா அழகா இந்த கால் நீதி ஒரு பக்கம் ரெண்டு கோபுரம் ஒரு பக்கம் யசோதை மாற்றி மாற்றி பிடிக்கிறான். ரொம்ப விற்கிறதா இருக்கவங்க நாளைக்கான ஒரு நாள் டிவி போட்டு வழியா மாறி நிற்க. ஐயோ வேண்டாம் சும்மா சொன்னேன் சரியா இருக்கா. நாளைக்கு ஒரு கோபி ஏமாறும் சங்கல்பம் இருக்கு. நாளைக்கு எங்கேயாவது போய் ஒரு அகாலத்துல கிரிக்கிறான்னு சங்கல்பம் இருக்கு. இதா பாதி எல்லாம் பிளானுக்கு எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நல்லா சரியா இப்ப பிடிக்கிறேன். இந்த வாரம் காலை எப்படி பாருங்க யோசிச்சு காட்டுறோம். காலெல்லாம் துணுக்கு வந்துருன்னா துணுக்கு எத்தனை காலை பிடிச்சு காட்டுறான். சரியாக்கா ரொம்ப ஓடி காட்டுறது பிடிச்சி காட்டுறது கட்டில் மேலே கீழே பிடிக்கிறது மேல வேண்டாண்டா. இல்லம்மா நல்லா ஆயிடுமா அதுவா கால் நல்லா ஆயிடுது பார்த்தியா. நீ பிடிச்சு 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 கால் கூட சார்ந்து போயிடுமா. யசோதை கண்ணிலிருந்து கண்ணீர் வருதான். பாவம் என் குழந்தை கருப்பா இருக்க மனசு ரொம்ப பாதிக்கிறது. அங்க சவக்கவே இதை தானா சமந்திருக்குன்னு சொல்லிட்டு பாவம் அப்படின்னு. அப்படி ஒரு முழங்கால். பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா அங்கே அருவனே. அந்த முழங்கால் அவனையும் எம்பெருமான் காட்டி கொடுத்து அனுபவிச்சுட்டார். சரியா இருக்கா. முழங்கால் கடுத்தது திருத்தொடைதானே. அதிவிசேஷமான ஆச்சரியமான திருத்தொடைகள். இறங்கிய பேச்சுமுளை சுவை துண்டித்து உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை. மரங்கொள் இளைஞன் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே. குவிமுளையை வந்து காணீரே. எம்பெருமானுடைய திருத்தொட அவ்வளவு அழகா கொட்டி கிடக்காரு. குருவாயூர் பார்த்தா தெரியும். என்னோட காவலத்தை இன்னும் கொழுக்கு கொழுக்கு முழுக்க ஒரு திருத்தொடை முழுக்க அம்மனமா வேலை குட்டிக்கிட்டாரு. அந்த திருத்தொடை அழகு அம்மா தாங்க இதனாவே தாங்க. அந்த திருப்பதி பெருமாளுக்கு அவ்வளவு அழகா வெறும் ஒரு வஸ்திரத்தை சாப்பிட்டு துளசி மாலை போட்டு திருவாராதனம் பண்ணுவார். அப்ப அந்த வஸ்திரம் நனைஞ்சு போய் தொடையோட ஒட்டிட்டு கிடக்கும். எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா. ஆச்சரியம். அந்த திருத்தொடை அழகு அவ்வளவு நன்னா இருக்கா. அந்த திருத்தொடையில ஒரு தழும்பு இருக்கான். பூதனா வந்தா குழந்தைக்கு பாலை கொடுத்துருக்கான். விஷத்தை கொடுத்துருக்கான். சரியா சொன்ன இறங்கிய பேச்சு முளை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை. அவ்வளவு அழகா அவர் கொடுத்த விஷத்தை கூட சாப்பிடுது. சாப்பிட்டான் திரும்ப வந்துட்டான். அவளை மதம் பண்ணி முடிச்சுட்டான். அப்புறம் எல்லாரும் தேடுறான். யசோதை அப்படி பார்க்கிறா. கையை பிடிச்சு பார்க்கிறா. காலை பிடிச்சு பார்க்கிறா. மீன் போட்டு பார்க்கிறா. முள்ளாங்க போட்டு பார்க்கிறா. தூக்கி பார்க்கிறா. உட்கார வச்சு பார்க்கிறா. முழுக்க கடையை கொடுத்து பார்க்கிறா. ஏதாவது ஒரு சமயம் இருக்கோ நிறைய யசோதை தேடுற. குழந்தை திரும்பி போட்டு பாட்டிமார்கள்லாம் கேட்கிறா. அது ஒண்ணு இல்லை பாட்டி இது போச்சோம்னும்
ராட்சசிக்கிட்ட போயிட்டு பால் குடிச்சிடணும், அப்புறம் துப்புனா அவள் விழுந்துட்டாலும் ஏதாவது குழந்தைக்கு அடிக்கடி பட்டுட்டா கழுந்து ஏதாவது இருக்கான்னு பார்க்க குழந்தை நல்லா இருக்கணும் அம்மாவுக்கு அது ஒரு ருதி. குழந்தையுடைய அவைவாங்க எல்லாம் சரியா இருக்கா, ஏதாவது இரும்பு கடிச்சு விட்டா, அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டான்னு ஒரு பயம் அம்மாவுக்கு எப்பொழுதும் அது இருக்கும். அம்மாவுக்கு ஸ்ரீ குழந்தையா இருந்தாலும் புருஷ குழந்தையா இருந்தாலும் தன் குழந்தையுடைய சரீர அவயவங்கள் எப்பொழுதும் நல்லா இருக்கா சரியாக்கா. அது ஒரு வயசு வர வரைக்கும் தான் அப்படிலாம் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அதனால அப்படியே பார்த்து இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். குழந்தை கால் சரியா இருக்கா, கை கடவுள் சரியா இருக்கா, கழுத்து சரியா இருக்கா எல்லாம் பார்ப்போம். அம்மா அப்படி வாங்கிச்ச பார்க்க மாட்டேன், அம்மா அவருக்கு வாங்கிச்ச. அதனால அப்படி பார்க்கிறா. அப்பதான் காரணம் என்னமோ தோல் கடுப்பா இருக்கு. அடி உன் பிள்ளைய கருப்பு தான் சும்மா ரொம்ப தான் ஆடாது தெரியுதா. இளவாதி கோபா இந்த கண்ணது கிட்ட கருப்பா அது ஒண்ணும் இல்லடி, நீ மைய திட்டு தலையிட கண்ணதை தலையிட்ட அவ்வளவுதான். அதுவா அப்புறம் தொடச்சி பார்த்தேன். ஆமா உடனே தாதிகள்லாம் சிரிக்கா, யசோத நாங்களும் குழந்தைய பெற்றிருக்கோம், எங்களுக்கும் குழந்தை என்னன்னு தெரியும், ஏதோ ரொம்ப வருஷங்கள் கழிச்சு வயசாகி பெற்றிருக்காருக்கா ரொம்ப அண்ணா தெரிஞ்சுதான் கொஞ்சம் சாதாரணமா இருக்கு. எல்லா குழந்தையும் போலதான் உன் குழந்தை இருக்கு தெரிஞ்சுதான், எல்லா குழந்தையும் போல அது இருக்கு. ஆனா எல்லாம் போல இது வருமா, இது போல எல்லாம் ஆகிடுமா, ஆகாது. வீரக்கட்டியும் கண்ணாடி கல்லும் ஒரே மாதிரி இருக்கான ரெண்டு ஒண்ணு ஆகிடுமா, ஆகாது. டக்குனு பார்த்தா தங்கமும் பித்தளையும் ஒண்ணு போல இருக்கும், அதுக்காக ரெண்டு ஒண்ணுதான். நட்சத்திரமும் பிரகாசிக்கிறது, சூரியனும் பிரகாசிக்கிறது, ரெண்டு ஒண்ணுதான். இந்த மாதிரி யசோத சும்மா கடை என்னக்கா இருக்கு. ஆனாலும் பார்க்கலாம் ஒரு நாள் பாதுகா அப்படியே அழுவழியா தொடைய அப்படி தடவி பார்க்கலாம். பரவாயில்லாம் பார்க்கலாம் நான் சொன்ன யாருமே கேட்கல. அன்னைக்கு அவ தூக்கிட்டு போனதுல இருந்துதான் தொடையில ஒரு தழும்பு வந்துருச்சு, யாருமே கவனிக்கல. எல்லாரும் விட்டு பார்க்கிறா, தொடையில நல்ல பலமா ஒரு தழும்பு இருக்கு, நிறைய நிறைஞ்சு கிடக்கிறாங்க தழும்பு. என்ன பார்த்தா அப்படியே உத்து பார்த்த கருப்பை தெரியாது, அச்சம் இருந்தாலும் தழும்பு இருந்தாலும் அந்த கருப்பை நல்லா தழும்பு தெரிஞ்சு விட்டேன். இந்த குழந்தை பார்த்தாலா தொடைய தழும்பு இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கறது, ஆமாண்டிய சோதை இவ்வளவு நாள் பார்க்கிறேன், எப்படி பார்த்தேன், நான் டெய்லி தான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க தான் சொன்னா நம்பலாம், நான் சொல்றத விட்டுடு பாருங்க, இப்பெல்லாம் நன்னா தெரியாது. ஏன் எப்படி சொல்ற, இப்பெல்லாம் நிறைய மஞ்சள் பூச்சி கொடுப்பாருன்னா அப்ப தொடர்ந்து தழும்பு நன்னா தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பெரியார்கள் கண்டுபிடிச்சுட்டாங்க, அச்சோ இது பூதனையை கொண்டு போட்ட தழும்பு இல்லை, பூதனை தூக்கிட்டு போனாலும் அந்த தழும்பு இல்லை, இது முன்னாடி ஒரு அவதாரத்துல பண்ண அர்த்தகாசக்கூடிய தழும்பு, வீர தழும்பு பத்திரமா வச்சிருக்கு. எந்த அவதாரத்தான் நரசிம்ம அவதாரம், அந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் சாமியமோ, அதுவும் பிரேமஸ்வரூபம் இதுவும் பிரேமஸ்வரூபம், அதுக்கும் உக்ரம் உண்டு இதுக்கும் உக்ரம் உண்டு. அவ்வளவு சிரேஷ்டம். அதனால நரசிம்ம அவதாரத்தை மனம் கொள்கிறன் மாதை முன்கீழ்தான். இந்த கோபம் நரசிம்மமூர்த்தி என் பிரகத்தாவில கஷ்டப்படுத்தின மகா பாவி, ஏன் குழந்தைய கஷ்டப்படுத்தினியோ, விஷம் கொடுத்தியா, பாம்பை கொண்டு கடிக்க வச்சியோ, யானை கொண்டு மிதிக்க வச்சியோ, கடலை கொண்டு வீசினியோ, தேவி விஷாசிகளை ஏறினியோ, அக்னியில தூக்கி போட்டியோ, மலையில உடுத்தினோ, வாய் போட்ட போட்டு வேகம், இந்த வேகம் என் குழந்தை என்னடா உனக்கு என் பிரகலா எடா சொன்னா, ஓம் நமோ நாராயணா சொன்ன, அது ஒரு குத்தமோ, அதுக்கு அடிப்பியோ அதுக்கு படுத்தியோ, போடு வேணும், போட்ட போடுலயே இரண்டு அரண்டு வயசு அம்மா முட்டை, அதாவது 100வது மாதிரி கீழே வீசி எரிஞ்ச மாதிரி வேகத்தை பிடிச்சு தொலைல கொண்டு அப்படி இருக்கும். 100வது மாதிரி ஒருத்தர் வீசி எரிஞ்சோம்னா சின்ன வேகத்தை வந்து பூமியில விழும், தடவிடுவோம். இந்த கோபத்தை இழுத்து போட்ட போட்டு கிழி போட்டு ஒரு பிடி பிடிச்சிருந்தா நிலத்தை வச்சா அவ்வளவுதான். கஷ்டப்பட்டுலாம் கிழிக்கவே இல்லை, மதத்தை வச்சா ரத்தம் உள்ள போயிடுச்சு, வயிற்ற கிழிச்சு அதுவா போயிடுச்சு. எத்தனை ஷார்பா இருக்கணும் பார்த்து அது வச்சா
உள்ள போச்சு கிழி கிழிச்சு மாலை போட்டு ரசத்தை குடிச்சு பார்க்கிற இப்ப கூட முடியல போக அவங்களே அப்புறம் வீட்டு உடம்பு அப்ப வீட்டு போட அந்த பழுந்து கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் தெரியல. நரசிம்மவதாரத்துக்கு அப்புறம் எத்தனை அவதாரம் ஆச்சு? ராமன் ஆயாச்சு, பரசுராமன் ஆயாச்சு, ராமன் ஆயாச்சு, பலராமன் ஆயாச்சு. இப்ப கிருஷ்ணாவதாரத்துல அந்த தொடையில தழும்பு தெரியறதுன்னா அதான் நரசிம்மதான் முக்கியம். நரசிம்மன் உபயோகம் இருக்க பத்மநாபஸ்வாமி கோவிலே அதே கிருஷ்ண பாரத ஜெயமேன் ரெண்டு நடுவில் பத்மநாபன் ஒரு இன்டர்வியூக்கு உட்கார்ந்து அந்த மாதிரி மரங்கொள்கிறன் மாலை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே. பிரபுவோட திரு தொடைகளை பாருங்க, ஜாக்கிரதை தெரிஞ்சுக்கணும். ஏதோ இத்தனோண்டு பையன் ஏதோ விளையாடிட்டு இருக்கான், சிரிச்சுட்டு இருக்கான் நினைக்காது கிழிச்சு போடுற நரசிம்மனாத்மன். கோபம் வந்தா கிழிச்சு போகணும், குஷி வந்தா அனுகிரகம் பண்ணி, தப்பு பண்ண வாங்கி விட்டுடும். போய் பேசினா உண்டுகள் பண்ணிடும், ஆனா அது போய் பேசு. திருடினா உண்டுகள் ஆனா அது திருடும். சாஸ்திரம் இல்லைன்னா கோச்சிக்கணும், அது சாஸ்திரம் பண்ணி அப்படி ஒரு வஸ்து. திரங்கிய பேச்சு முளை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்தை பிள்ளை மரங்கொள் இளைஞன் மார்பை முன்கீண்டான். அந்த கோபர் கூட கேட்கிறாரு, யசோதை என்னடிக்கு ஏதோ ஒரு தகுந்து மாதிரி தெரியல, எனக்கும் தெரியல. நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறா, நான் சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அந்த பிள்ளையாண்டா அன்னைக்கு இந்த பூதனா தூக்கிட்டு போனாலே அதுக்கப்புறம் தான் தெலுங்கு வந்து ஏன் அது வரைக்கும் கவனிக்கல. பூதனா இது பிறந்து 10 நாளுக்குள்ளே வந்துருக்கு. ஒரு 5 வருஷம் கழிச்சு சொன்னோம்னா அதுக்குள்ள பார்த்துருக்கா. பிறந்து 10 நாள் ஆன குழந்தைய பார்க்கறதுக்கு வர்றதுக்கு டைம் இருந்தது. முடிஞ்ச கண்ணை பார்க்கறான், மூக்க பார்க்கறான், வாயை பார்க்கறான். தோல் கண்டா தோழனை கண்டான்னு ஒவ்வொரு அவயவத்தையே பார்த்த கூட்டத்துக்கு முழுசா கூட பார்க்க முடியல. அதுக்குள்ள அந்த பூதனா தூக்கிட்டு போயிருக்கான். அதுக்குள்ளேயே கிருஷ்ண ஜனோத்சவம் கொண்டாடுங்க இருக்கா. 10 நாள் 12 நாள் ஜனனோத்சவம் முடிகிற சமயத்தான் பூதனா தூக்கிட்டு போயிருக்கான். அதனால கவனிக்கல. இப்ப கவனிச்சுட்டான். மரங்கொழிரன் மாவை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுளையை வந்து காணீரே. அதனால என்ன பண்ணாலே தொடர் நிறைய மஞ்சள் பூசினாங்க கவிழ்வு மாறுறதுக்காக. யசோத தெரிஞ்ச மாமி சொன்னாடி, சண்டை கட்டி மஞ்சள் ஒன்னாச்சு மைய அரைச்சி போட்ட கவிழ்வெல்லாம் மாறுதுன்னா போட்டு தாக்கலாம். போட 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 இன்னும் கருத்து போகுது. உடையெல்லாம் சிவப்பாகலாம் கொஞ்சமாவது வண்ணத்தை மாற்றலாம் அப்படின்னா இன்னும் ஒரு மாதிரி சொல்ல மட்டும் நல்லா கருத்து தெரியும். குருவாயூரனுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிற விஷயம் கவனித்து பார்க்கறதுனா வீட்டிலேயே இறங்கும், இறங்கி 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 தொடையில இறங்கி அப்படி காலில் இருக்கும். இதெல்லாம் என்ன ஒரு சிட்டியில மேல வைக்கிறதுலாம் அப்படியே வழிஞ்சு தொடையில வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்கணும். அப்ப பார்க்கணும் தொட மட்டும் பலவெல்லாம் கணக்கு நல்லது. அவ்வளவு தூரம் இறங்கிட்டு அப்புறம் தொடையில வந்துட்டு அப்புறம் தான் கடைசியில முடியறதுக்கு முன்னாடி தொடதான இருக்கிறதுனால தொட நல்லா கணக்குதான் தெரியணும். குளிப்பாட்டும் பொழுது கூட பார்க்கிறான் இந்த தொடையை அவ்வளவு எண்ணெய் போட்டு கேட்கிறேன். நான் சரி அப்படியே கிடக்கு. அம்மா காலெல்லாம் வலிக்கிறது. வேண்டாம் பயில இந்த தேடி தேய்ச்சா தொலை ஏதோ போனா போது எண்ணெயை தேய்க்கலாம், போனா போது ஒரு கை எண்ணெயை வைக்கலாம், போனா போது 2 கை வைக்கலாம். பறக்கூடா எண்ணெயை தொடையில மட்டும் தேய்ச்சிருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா அதனாலதான் ஆச்சு. அதனால என்ன ஆச்சா, பசங்கள்லாம் தொடையில கை வச்சா ஒழிக்கிறது. எல்லாரும் கேட்கிறேன், ஏண்டா எண்ணெயை தொடையில ஒழிச்சு வச்சிருக்கியான்னு கேட்கிறேன். நீதாம்பரத்துக்குள்ள தொடைக்குள்ள சுருக்கி வச்சிருக்கியா, கை வச்சா வலிக்கிறதா, ஏன்னா அப்படி வலிக்கிறது சொல்லுடா. வெக்க வெக்கமா இருக்குமா, போதுமேம்மா, என்ன கரையா வேற ஆயிடுதுமா, வஸ்திரம் எல்லாம் கோபியெல்லாம் கிண்டல் பண்றாம்மா. தொடையில மட்டும் ஏன்னா அது கடற்கரையே அலையிறது கிண்டல் பண்றாம்மா. எல்லாரும் எங்க தண்ணையை தொடையில வச்சுக்கணும் முடிவு பண்ணிட்டாம்மா. போதுமா, வேண்டாம்மா, போடா. யார் வேணா என்ன சொல்லிட்டு போட்டான். அப்படிதான் வர முடியாது தெரியுமா. வித்தியே சரி பண்ணா அந்த வித்தியோட அசையாசம் பண்ற பெரிய வேலை தொடையா காட்டு போமா கஷ்டப்படும் போகலாம். வித்தியை மறந்துங்க போலாம் சும்மா
என்ன எப்ப ஒரே கொண்டா ஆணி போமா நீ பாடிக்கிறா சொல்றான் அண்ணால சிரிச்சா ஓட்டு பகவான் சிரிக்கணும் அவன் தொலைதான் நீங்களா என்னையே தடவை ஆகையோ என்னதான் போட்டு இந்த பாடு படுத்து விட்டுட எனக்கு சொல்ற பாடாறு பாடுபட்டேன் அதனால என்ன ஆசை என்ன அர்த்தம் நீ நல்லா பிடிச்சு விட்டு மசாஜ் பண்ணி எண்ணெயை தேடி தொட பெருத்து போயிடுச்சு காலை இடிச்சு நடக்க வேண்டியது இந்த தொட பெருசாக காலை சேர்த்து நடக்க முடியும் காலை ஒரு மாதிரி வச்சு நடக்கும் அதெல்லாம் கோபி என்னடா ஆச்சுக்கோங்க ஏன் இப்படி நடக்குது கிண்டல் பண்றாமா நம்ம தப்பாங்கிதான் நடக்கிறேன்னு சொல்றாமா வேண்டாமா விட்டுடுமா நீ தொடைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதம்மா பரவாயில்ல விட்டுடுமா யாருக்கும் தெரியாது நான் வீடாமது கூட மறைச்சு வச்சுக்கிறேன் ஆமா நீ மறைச்சிருந்தாதான் நான் பார்த்தேன் இப்படியா உட்காடுவோட பயல அப்ப நம்ம கூட நம்ம தொடையாது சொன்னாரு நானும் ஒரு சொன்னா அதாவது பீதாமரம் தான் வாழ்ந்தோம்னா தொடையாது பத்மநாபடி தொடைய பார்க்கவே முடியாது வரணும் என்ன போட்டு மறைச்சு வச்சிருக்கா தொலைச்சு மாறி அள்ளி வீசிருக்கா அப்படியும் தொடைய காரணம் அவர்கிட்ட ஒரு காலம் வரைக்கும் அது மறைக்க வச்சிருக்கு திரும்ப தொடையை பார்க்கலாம் ஒரு காலம் கொஞ்சோடு மறைக்க வச்சனால இடது கால தொடைய அழகா பார்த்துடலாம் பத்மநாபன் ஒரே ஒரு சொன்னா கிருஷ்ணனுடைய பீதாம்பரமா இருக்கணும்னு கதை அழுங்க அப்படின்னா தொடைய அழகு தெரியும் யாருக்கும் சொல்ல வேண்டாம் அனுபவிக்கலாமே மரங்கொள் இரண்யன் மாவை முன் சீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுளை வந்து காணீரே எம்பெருமா காளி அர்த்தம் ஆடுறது கூட அந்த காளி மழுல குதிக்கிறான் அப்புறம் கெட்ட கட்டிக்கிறான் பீதாம்பரத்தை வாரி சொருகிட்டு குதிக்கிறது அப்ப அந்த தொலைய பாதுனான் காளினா என்னமா தொலையிலே ஒரு கட்டி நல்ல பாக்கியம் ஆண்டான் தொடையில நல்லா கட்டியிருந்து பாக்குறாங்க அது அதெல்லாம் உடையா இருக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும் கனம்மா வைரம் பார்த்து கட்டான வந்த மாதிரி கனம்மா ஒரு தொடை சாணூர முஸ்லிகளோட பஞ்சுத்தம் பண்ணும்போது பீதாம்பரம் கட்டிட்டு இருக்கு அப்ப பாக்குறாரு இல்லடி இதோட அம்மா அப்பா பாக்குறா இல்லடி தொடைய தருமது தப்பிச்சோ எவ்வளவு கோமலம் அவளுக்கு தெரியல அது நரசிம்ம அவதாரத்துல பண்ண இரண்ய மத தழும்புன்னு தெரியுது பாரு குழந்தை எவ்வளவு மிருதுவா இருக்கு தொடையெல்லாம் தழும்பு வந்து மரங்கொள் இரண்யன் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுளை வந்து காணீரே துப்பினி விராதி கூட எம்பெருமாள் என்னன்னாரு தொகை எவ்வளவு தழும்பு தெரியாது என்ன ஆச்சு அவன் கோபி குச்சி வச்சு வளர்ச்சினாலும் அடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி எங்க அம்மா போட்டு என்ன தேய்ச்ச போடு உங்க அம்மா எவ்வளவு என்ன தேய்ச்சா அது ஏதோ கூதனை பக்கத்துல நான் போனேன்னா எனக்கு ஞாபகம் இல்லையா அதெல்லாம் சரியா ஏதோ 10 மாசம் குழந்தையா இருந்தனா யாரோ வந்தாளா தூக்கிட்டு பழகாளா அப்புறம் நான் செத்து குழைச்சு வந்தேன் எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பா பாவம் அன்னையே என்னமோ தொடையில தழுந்து வந்துருக்கான் பாவம் அந்த அம்மா தண்ணியை தேப்பா நீங்க தேப்பா எண்ணெய தேப்பா என்ன கிடைச்சாலும் தேய்ச்சுவான் தொடையில அதுதான் தேய்க்கிறதுலே கிடையாது எல்லாத்தையும் தேய்ச்சிருக்காங்க அம்மா அதுலயே தழும்பு நல்லா செட் ஆயிடுது தழும்பு போகிறதுக்கு தேய்ச்சாலும் தழும்பு நல்லா இருக்குதா தேய்ச்சாலும் நீ வரைக்கும் கேள்வி கேட்க முடியாது அது சொல்லுங்க சும்மா கதை மரங்கொள் இரண்யன் ஆர்வை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுளையில் வந்து காணீரே ஆச்சரியமான திருத்தொடையும் அனுபவிச்சுட்டார் எம்பெருமான் திருத்தொடை அழகு அந்த தொடையிலேருந்து வந்தவள் தானே ஊர் வச்சு அவளே அத்தனை அழகுன்னா அந்த தொடை இத்தனை அழகா இருக்கு ஊருன்னா தொடையில இந்த தொடையிலேருந்து உற்பத்தி ஆனவள் தானே ஊர் வச்சு அவளே அபூப சௌந்தரியம் அம்பா மேனக திலோத்தமே அழகே கிடையாது ஊர் வச்சுதான் அழகு ஏன்னா பிரபுடைய திருத்தொடைகள்லேருந்து வந்துட்டான் ஆச்சரியமான அந்த திருத்தொடை அவ்வளவு அழகு அந்த தொடைய பாருங்க குட்டி கிச்சாவை தேமேனு வளர்த்து அவன் சொன்னீங்க சுற்றி இருக்க கிச்சாவை தொடைய பாருங்க மலர்ச்சி வேடு வச்சோ எல்லாரும் பார்க்கறது ஏதோ போய் காலத்துக்கு ஒரு பாட்டு அழக பார்த்தா திருத்தொடை அழகு எவ்வளவு அழகா இருக்கு ஆச்சரியம் விசேஷம் அற்புதம் அது இந்த கடாரத்தின் பதார்த்தம் தொகைகளுக்கு ரொம்ப நன்னா தெரியணும் காலத்துக்கு ஒரு பக்கம் தெரியும் திருத்தொடையாளி அவ்வளவு விசேஷமா தெரியும் அதெல்லாம் மயங்கி போனா மார்கண்டை ஜனதானி இப்படி ஒரு திருத்தொடை அழகு இந்த மாதிரி குரங்குகளை வந்து காணீரே குவிமுறை வந்து காணீரே திருத்தொடை அழகையும் அனுபவிச்சுட்டார் ஆச்சரியமா திருத்தொடை அழகான ஒரு பகவான்
தன்னுடைய குஷ்ய பிரதேச அழக காட்டுறான். குழந்தை குத்தி காங்க குத்திக்கிட்டாரு கொழுக்கிட்டு இருக்கு. சித்தாமயுடைய குஷ்ய பிரதேச அழக வர்ணிக்கலாமோ சரியோ தப்போ? குழந்தை செய்து புரிஞ்சுக்கோங்க. அம்மாவுடைய ஸ்தானத்திலிருந்து குழந்தையுடைய அழகு அங்குல மங்களமா பார்க்கிறார். அம்மாவோட ஸ்தானம் அது குட்டி குழந்தை விஷயப்படுறாரு. கம்மா குழந்தை ஆண் குழந்தை அப்புறம் அழகா அதுலேயுமே ரத்தமில்லாம நின்று அங்கே வயசா மத்த கதித்து மதுதேவ தம்முடை சித்தம் தெரியா தேவகி தன்மையிற்று பத்தத்தில் பத்தாய் தோன்றிய முத்தம் இருந்தவா காணீரே மொழிகுழலில் வந்து காணீரே. அவருடைய முத்தத்தை வந்து முத்தம்னு சொல்லுவாங்க தமிழ். முத்தம் சன்னம் முக்கிய பிரதேசம் இதெல்லாம் அந்த சின்னத்துக்கு பேர். மத்த கழித்து வசுதேவர் தம்முடைய வசுதேவரிடத்துல அதிக மரம் எடுத்த யானைகள்லாம் இருக்கா. யானை படையெல்லாம் இருக்கான். மத்த கழித்து வசுதேவ தம்முடைய சித்தம் தெரியா தேவகி தந்தையிற்று. வசுதேவருடைய சித்தத்தை தேவகி நிறைஞ்சு கிடக்கிறான். சதா சர்வதா பாவம் என் தேவகி. என்ன பாடு நீமா பற்றிக்கா? குழந்தை எழுந்து அவபட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நான் தான் பக்கத்திலிருந்து பார்த்திருக்கேன். தேவனுடைய பதி, அவளுடைய அழுக, அவளுடைய சமாதானம், அவளுடைய தைரியம், அவளுடைய விசுவாசம் எல்லாம் நேக்குதான் தெரியும். அப்படியே சித்தத்தை வச்சிருக்கார். அதனாலதானே தன்னிடத்துல வந்ததான கிருஷ்ண கலையை ஆச்சரியம் அப்படியே தேவனிடத்தை கொடுத்துட்டார். தனக்கு கொஞ்சம் வேணும்னு வச்சுக்கலையே. மத்த கழித்து வசுதேவ தம்முடை சித்தம் பெரியா தேவகி தன்மையிற்று அத்தத்தில் 10ஆம் நாள் தோன்றிய. சத்தியமா சொல்றாராம். கம்ச பயமா பாசுரம் சொல்றது கடிய கருத்துல, ஆனா மனசு இருக்கிறது துவாபர யுகத்துல. ஐயோ கோடி நட்சத்திரம் சொல்லப்படாது, ஆவணி மாதம் சொல்லப்படாது, சொல்லப்படாது, சொல்லப்படாது. கம்பெனி புத்தி கிடையாது. அத்தத்தின் 10ஆம் அத்த நட்சத்திரம். அத்தத்தின் அந்த பக்கம் 10 பார்த்தா திருவோணம், இந்த பக்கம் 10 பார்த்தா 20. ரெண்டுமே இதோட தான். அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன். யாரையோ சொல்லிட்டு போறான், எனக்கு என்ன போது கம்பன் போயிடுவான். அவனுக்கு ஆவணி மாதம் ரோஹி நட்சத்திரம் இதெல்லாம் பேசுறதே கிடையாது. பூமியில யாருமே கிருஷ்ணன் பகவான் தான் தெரியலையே, ஆடி மாசம் நினைக்கிறேன் அப்படின்னு தெரிய என்னமோ சொல்றா. அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. பயமா யாரு கம்சன் கணக்கு பண்ணி கிருஷ்ணன் கஷ்டப்படுத்துவானும் பயமா. அதனால ஆடி மாசம் ரோஹி நட்சத்திரம் அஷ்டமிக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. சமயத்தை வயசானவங்கலாம் அந்த காலத்தில் வயசானவங்க அவங்க 95 வயசாக இருக்கும். எவ்வளோ வயசாகிடுச்சு அப்படின்னா சரியா ஞாபகம் இல்லை. எங்கள் அப்பா அம்மா எழுதி வைக்கல, நீங்களே எழுதி வச்சா பேப்பர் தொலைஞ்சு போயிடுச்சு. நல்லா தெரியும். கரெக்டாக கணக்கு பண்ணி சொல்லுவாள். 92 வயசு ஆகிடுச்சு, 8 மாதம் ஆகிடுச்சு, எல்லாம் கணக்கு பண்ணி சொல்ல தெரியும். ஆனாலும் பேரண்ட சொல்லலாம், பேசிக்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்கே திருஷ்டி பண்ணணுமோன்னு பயமா. 90 வருஷம் அவன் திருஷ்டி பண்ணணும். நான் கிளம்பி ஒரு 5-6 வருஷம் திருஷ்டி பண்ணணும். அந்த 5-6 மாதம், அந்த 5-6 வருஷம், அந்த 10 வருஷம் திருஷ்டி பண்ணணுமோன்னு ஒரு பயமா. அதனால பொத்தி வச்சுப்பான். அந்த மாதிரி மனுஷாலைக்கு அப்படின்னா கிருஷ்ணனுக்கு திருஷ்டி வந்துடுமோ பயமா. அதனால சொல்ல மாட்டேன். அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன். அச்சுதன் தானும் தன் நிலையோடு நல்வமாக தன் பக்தர்களையும் நழுவ விடமாக அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே மொய் குழந்தை வந்து காணீரே. இந்த சிச்சாபையுடைய முத்தத்தை காரணம் ஆழ்வார் சொல்றாரு. நமக்கு தோணும் குருவாய் போன கோமணத்தோட ஒழுங்காப்பா. குருவாய் போன முதல்ல பயனுடைய கோமணத்தை தான் பார்க்கணும். என்னவையா இருப்பார் குருவாயிருப்பன். இந்த இடுப்புக்கு மேல இடுப்பு இருக்கீங்கன்னா உண்மை இருக்காது. கலை எழுதிக்கு ஒரு பாட்டு ஏதோ ஆட்டாரம்லாம் பண்ணி வச்சாங்கன்னா வேலை கண்டுபிடிக்கணும். இல்லையோ கோமணத்தை வச்சுட்டு அழிஞ்சே பண்ணணும். இடுப்புக்கு மேலே இடுப்பு இருக்கிறீங்க இல்லாட்டி அந்த கருத்துல ஒன்றும் தெரியாது. சத்தியமா கூட குருவாயிருப்பா அப்படின்னா இந்த கத்திர அபாவம் நெரிக்கிறது கத்திர நமக்கு என்னமோ பண்ணும். ஒன்றும் புரியாது. இதை வேற கண்ணீர் வடிச்சுன்னா சுத்தம் ஒன்றும் தெரியாது. அதே இஷ்டோண்டு மூர்த்தி. இதுல வேற பணி எறும்பு ஊதி நம்ம ஒரு எழுந்தறியேன்னு சொல்ல முடியா. கண்கள்லேருந்து ஆனந்த வாசம் வழிய பார்த்தோமோ இல்லையோ கண்கள் அந்த சந்ததி நேரம் பாருங்க நல்ல தரிசனம். நம்ம கண்ணுக்கு ஒரு மாதிரி கர்ப்பனை பூர்ணமா தெரிஞ்சுதான் அந்த தரிசனம் நினைச்சிருக்கோம்.
உள்ளுக்குள்ள மூச்சு நல்லா தெரிந்தாமோ இல்லையோ தெரியல. அந்த மாதிரி இருக்கிற சமயத்திலே எம்பெருமானி விஷயப்பிரவேசம் அவ்வளவு வர்ணிக்கிற முத்தம் இருந்தவா காணீரே. அது யசோத அச்சோ முதல்ல சுப்பிரமணிய சுழற்சி குழந்தை குழந்தை முதல்ல என்ன குழந்தைன்னு சின்ன குழந்தை கண்டுதா ஆண் குழந்தை நல்ல விஷயப்பிரவேசம் பாக்குறேன். எல்லாருமே டாக்டர் முதற்கொண்டு நர்சு முதற்கொண்டு அப்பா அம்மா முதற்கொண்டு முதல்ல பாக்குறது குழந்தை விஷயப்பிரவேசம் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எல்லாமே மற்ற எல்லாமே விஷயப்பிரவேசம் தானே. அது கிருஷ்ணனுடைய அழகாச்சு குட்டி குழந்தைய சமஸ்த குட்டி குட்டி கதாரி அது நிஜமாவே ஆயுத படுத்திருக்கும் போது அழகா இருக்காங்க. முத்து சமத்தினிடையே வருகின்ற மாணிக்க முத்தன்மை உழைக்கின் சமுத்தே கற்பழி கற்பழிக்க வந்து என் குட்டன் என்னை புறம்புல்குவான் கோவிந்தன் என்னை புறம்புல் வந்து சொல்ற காலங்காலத்தில் எழுந்து வரதுனால நீ கண்ணெல்லாம் கட்டிக்கிண்டு ராத்திரி ஆயிரம் சமயத்தை குழந்தை இருக்கா மொத்தம் கைடி போட்டு வச்சு அது வழக்கம் உண்டு. சின்ன குழந்தை ரொம்பெல்லாம் போட்டு எல்லாம் வந்து பண்ணமா வெளில யாரும் வரமா அப்ப மட்டும் தான் கட்டி விடுவது அதுக்கு அழைச்சிங்க அங்கே அழைச்சிங்க ஆட்கள் அது காலங்காலத்தில் அம்மாக்கெல்லாம் கை வேலை இருக்கு அது மூட்டை பயந்துட்டே இருக்குன்னா அது ஒத்தரவே கட்ட மாட்டோம் கட்டவே மாட்டோம். அது தூங்கும்போது தான் ஒத்தரை கட்டி விடுதான். அது யாருமே இல்லைன்னா போச்சு அது ஒத்தராவே சமயத்தில் ஒத்தரை அழிப்போடு தான் ஓடிடுது. நான் இருக்கிறது இதுவே இந்த மாதிரி இருக்கு அது என்ன மாதிரி இருக்கு அத்தகாசம் நண்பர்கள் எவ்வளவானாலும் மூத்திர விட்டுலே கிடைக்கிறது. நான் எழுந்ததே ராத்திரி தூங்குறேன் ஒரே பிறகு மூத்திர விட்டுதான் அம்மா வந்து அம்மா இது கஷ்டம் நல்லா வேலை இன்னைக்கு அம்மா காலையே மூத்திர ஓடி பாக்கியவதி யசோதை என்ன தரணும் தெரியல. அரே வேற இப்பதான் அம்மா கை அதான் நம்ம கிட்ட எல்லாம் காரியம்னா ஏண்டா படுத்தி தொலைகிற ஓடி வந்தது. அவன் ஹாலில் உட்காந்து கூட்ட போது சமயத்தில் வந்து ஒரு மணி உட்காந்து கூட்ட போய் முடியும். ஆனால் ஒரு தூக்கலாம் வேண்டாம் அவருக்கு ஏண்டா அவரு அப்படியே செம்புறது குழந்தை நீ அழகு என்னடி யசோத ஏன் இப்படி பண்ணி சொல்ல நான் வந்தா மட்டும் ஏன் அவனுக்கு கஷ்டக்கல நான் தூக்கினா மட்டும் ஏன் அழகான் அவனுக்கு அவளுக்கு பிடிக்கல படிச்சிருக்கிறா இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியலையா. அம்மா ஏண்டா அந்த மாணிக்க போடா அப்படின்னு சொல்லுவாரு பையன் மாணி தூக்கிட்டு போயிடுவா போட்டு சொல்லுவா கண்டது. அதனால இங்க நம்மள மாட்டிக்கப்படாது மாமி எனக்கு கொஞ்சம் மூத்திரம் எழுதும் குழந்தை மூத்திரத்துக்காக எடுத்துருக்காங்க எனக்கு தாண்டி தெரியல ஓடி போயிடு. அந்த மாதிரி மூத்திரம்ன்றதே பொறுப்பா வச்சு அடையிறான் தப்பு. அதுல காசால எழுந்து வந்துட்டு அம்மனமா குழந்தை இருக்கிறாக்கா வெள்ளி சதங்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்கான். அது வேற இந்த சதங்க வேற நல்லா அந்த வெள்ளி குட்டியான கட்டி வந்து அரணாக்க அது வேற சின்ன குழந்தை கொஞ்சம் பெருசா கேட்டு அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதை அட்ஜஸ்ட் பண்றதா நீ வேற தொங்கிடு அறிஞ்சு அது மொத்தமே ஒரு நிறைய இருக்கு அனுபவிக்கிறதுக்கு ஆசை. அதனால அதாவது பிடிச்சிருக்க சமயத்தில் அதாவது வாயில் கட்டணும் தொங்கிடு கிடக்கிறது நீதி அடங்கா கேட்டு வாயில் நீதி கிடைச்சு அதெல்லாம் சொல்லி அழகாக நடந்து வருது. காலகால மூத்திர வேலை வந்துருக்கோம் அம்மா வேற கூப்பிடுறாரு குழந்தை வந்துட்டியாரா அம்மா அம்மாயி பொக்கலாயி கல்லு வேலை இல்லை கண்ணெல்லாம் அப்படியே மெய்யெல்லாம் ஈச்சி முடி எல்லாம் கலந்து ஆனாலும் மாட்டேன் இப்படியே வருது. அழகா மூத்திரம் வரலாம் அம்மாவும் கூப்பிடலாம் மூத்திரமும் வருது அதை முன்னாடி மட்டும் வச்சுக்காரன்னு தரேன் பரவாயில்ல நிறுத்தி பண்ணிருப்போம் மூத்தத்தை விட்டுட்டு அம்மான்னு மூட்டை வேண்டிட்டு வர அம்மா இங்கே போக மாட்டேன்டா அம்மா ஓடி போக மாட்டேன் அம்மா ஓடி போக மாட்டாங்க அம்மா தூக்கிட்டு அந்த 2 சொந்தம் விட்டு வருது இஷ்டம் ஆயிடுச்சு. அதனால் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் மூட்டை விட்டுட்டே கத்திரடிலே வளர்கின்ற மாணிக்க முத்தினை உழைக்கின்ற முத்தே ஏதோ முத்தடி சற்றா மாதிரி சுத்திலே வரவே என்ன பண்ணுவேன். அழக ஆச்சரியமா அதுக்கு அப்படிப்பட்டதான் விஷய பிரவேச அழக பாருங்கோடே அத்தத்தின் பத்தான அது ஒன்றி அச்சுன முத்தம் இருந்தவா காணியிலே மொழிகொழலில் வந்து காணியிலே இருங்கை மதகளில் ஈர்க்கின்றவனை பறிஞ்சு பறித்துக் கொண்டு ஓடும் பரமஞ்சங்கிருந்து பவளமும் நேர்நாளும் முத்தும் அருங்கும் இருந்தவா காணீரே வாங்கலிலே வந்து முக்கிய பிரதேச அழக அனுபவிச்ச ஆழ்வாருக்கு பகவான் இடுப்பழக காமிச்சு ஆச்சரியமா இருக்கா. தங்க அருமையாளெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க சொல்ல இதன் கை மதகளில் இருக்கின்றவனை பறிஞ்சு பறித்துக்
கொண்டு ஓடும் பரமந்தன். குவளையாபீடத்தோட விளையாடுறானா. அது காலுக்குள்ள தூண் விளையாடுறது. இந்த குழந்தைகளா எந்த தூண் அந்த தூண் ஓடுறது, அதுக்குள்ள பிடிச்ச அவுட்டு விளையாடுறது, தூண் விளையாடு. அத மாதிரி பலராமனும் கிருஷ்ணனுமா குவளையாபீடத்தை 4 காலுக்குள்ள தூண் விளையாடுறது. இங்கே நாங்க ஓடுறோம், இங்கே நீங்க ஓடுறது, இங்கே நாங்க ஓடுறது. இதுல ஓடி ஓடி வழி இழச்சு போய் ஸ்ரீராமன் ஆளை கட்டிட்டு இருக்க அரண்யம் வேற தெரியும். இந்த குழந்தை எல்லாம் நல்ல அரண்யம் மறைச்சிட்டு மேல வஸ்திரம் ஓடிக்கணும் தெரியும். தமிழக சில குழந்தைகள் என்னன்னா அதை குட்டி அது பார்க்காங்க. இவனத்தை பிரச்சனை இந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடுறது பத்மநாப சுவாமி கோயில் வரவே விளையாடுறேன். பையன் பிருந்தாவனம் தான், இவனந்தபுரம் பிருந்தாவனம் தான். அதனாலதானே குழந்தை அத்தனை பத்தா அடிச்சாலும் உமாச்சு கண்ணை குத்தாம இருக்கு. அதுவும் குழந்தையா விளையாடுது. நமக்கு தெரியுமா? இன்னும் குருவாயூரப்பன் மட்டும்தான் குழந்தை ரூபத்தை விளையாடிதான் தப்பனை போட்டுறாருங்களோ. அதுவும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ரூபத்துல அந்த மணல்ல சுற்றி கதை முடிச்சுட்டு மணலை தூக்கி எல்லாரும் தெரிச்சுட்டு அது பாதி விளையாடுதான் சத்தியமா சந்தேகமே வந்தான். அதனாலதான் அந்த குழந்தைகள் இவ்வளவு தூரம் பாதி குழந்தைகள் பத்மநாபனை பார்க்கறதோ இல்லையோ அந்த மணல்ல போய் விளையாடுறதே ஒரு விஷயம். வேறு ரத்தத்தை வேற கட்டிக்கணும். வஸ்திரம் அவன் அருணாக்கரை குறிச்சு மேல போகணும். வஸ்திரத்தை கட்டி அருணாக்கரை எடுத்து வஸ்திரத்தை மேல வச்சு அப்பாதான் வெளியில அருணாக்கரை இருந்ததுன்னா வஸ்திரம் கரைந்து போகாது ஒரு இடம் நம்பிக்க அவ்வளவு அழகா விளையாடு. அந்த மாதிரி இந்த வயதை அரண்யாகையை தூக்கி இது பார்த்து விளையாடு விளையாடு இதா ஸ்ரீராமன் நழுவுமோன்னு சொல்லிட்டு நான் சின்ன கவலை அரண்யாக்கரை அம்மா கட்டி வச்சுக்காது எடுத்து வெள்ள சொல்லி வச்சிருக்கேன். முத்ராவுக்கு வந்துட்டோமே 11 வயசு ஆயிடுச்சு. பார்க்கிறவா கிண்டல் பண்ணுவாரு. ஒரு நேரத்தில் மாடியாளர் வந்து விளையாடு இருங்கை மகளிர் இச்சிந்தராய் பருங்கிப்பறித்துக் கொண்டு ஓடும் பரமந்தன். இதுல வேற தாயத்தலாவது கட்டி வச்சிருக்காரு. தாயத்து நாய் தலை சிரிக்கவே மனுஷாலை கட்டலாம், மனுஷ குழந்தை கட்டலாம். நான் குழந்தை கொண்டாடுறா என்னமோ காசெல்லாம் 20 கட்டி வச்சிருக்கான். எல்லாரும் நல்லா வேற மறந்தாங்க. இவ்வளவு ஓட்டு வச்சுருக்கேன். நம்ம ஆசையோட போறோம். சும்மா இருந்து பத்திரமா வச்சுருக்கேன். அந்த மாதிரி குவளையாபீடத்தோட விளையாடுற சமயத்துல அவனுடைய இடுப்பழகை தெரியாத நெருங்கு பவளம் நான் முத்தும் மருங்கும் இருந்தவா காணீரே. ஆச்சரியமா இருக்கான். அதி விசேஷமா இருக்கு. மனாபன் நாதிகளை பார்த்தா முடியும். அர்த்தம் நகமாக ஒன்று இருக்கு. பார்த்தா அருணாச்சலத்துக்கு மேலே வச்சிருந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி ஆச்சரியமா அந்த இடுப்பழகை பாருங்க. இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நெருங்கு பவளம் நான் முத்தும் மருந்தும் இருந்தவா காணீரே. அந்த எம்பெருமானுடைய இதை அழகா பாருங்க. அதான் உங்களுக்கு தெரியும். அழகா இருக்கு தெரியுமா? சமஸ்த ஸ்ரீதகவாடை உடைத்தாய் பெரும் கார்மே கண்டே போல் நீதியான மருநானை விருந்தாவனத்தே கண்டோமே. பெரிய கார்மேகம். இந்த கார்மேகத்து மேல அது அழகா மஞ்சள் வெளிச்சம் பட்டா போல ஒரு சீதாமரம். அந்த சீதகவாரை உடைத்தால் இது வரலாம். அப்ப அருணாகை தெரியணும். லோபியெல்லாம் சிரிக்கிற ரூபர் சீதகவாரைகள் இருக்க நிற்க மாட்டேன். அருணாகை தெரியச்சி அப்படின்னு சிக்கல் பண்றான். போகும்போது வீழ்த்தணும். சீதகவாரை உடைத்தால பெரும் கார்மேக நன்றே போல் வீதியார்கள் வானை இருந்தா அவனத்தே கண்டே. அப்படிப்பட்டதான இடையழக பாருங்க. ஆச்சரியமான இடையழகு நல்லா அனுபவிச்சிருக்கான். காடி இதுப்படியே பெருசு மாதிரி சுற்றி திருவடியிலேருந்து சுத்தி அவ்வளவு அழகா அந்த இடுப்புல நல்லா இமிச்சு ஒரு பிடி பிடிச்சிருக்கான். ஜாமன் ஏற்கனவே சிவராமாத கட்டின சதுர்த்தி ஒரு கட்டி கட்டி அப்படிப்பட்டதான ஒரு இடை ஆச்சரியமா இருக்கான். இந்த மாதிரி திரு அறைன்னு சொல்லுவாங்க. திரு அறைன்னு சொல்லி அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதான் என் சிந்தனையை திருப்பாங்க சொல்றாங்க. அது பார்த்து கீழாவுடைய அவைகள் நச்சது என்னமோ பண்றது. அந்த மாதிரி அந்த அரை சிவந்த ஆடையை கட்டிட்டு கிடக்கும்படியான இடுப்பு. இந்த இடுப்பையும் எம்பெருமான் காட்டு கொடுத்து என்ன கொழுக்கு முழுக்க. அதுல வேற அப்பப்ப அம்மா வேற ராமோட கைக்கு வேற கட்டி விட்டுட்டாலா. ராமோட நான் இருக்கா தகுந்த வேலை இருக்கா. அதை மறைக்கவே அதனே வேற தடை வச்சிருக்காளா. அதை வேற இருக்கிறது வழிக்கு வழித்து முடிஞ்சிருக்கா. இடுப்பு நிற்கவே மாட்டேங்கிறது. பாவம், ரொம்ப பாவம். அவ்வளவு விசேஷம். சில பேர் சொல்றா நீராம்பரத்தை பிடிச்சுன்னா நிற்கிறான். வாங்க நேரம் நீங்க இருக்கிற கையை சொல்ல நீராம்பரத்தை கைதா பிடிச்சி நிற்கிறான்.
அழுகிட்டே இருக்கு. பார்த்தா இதுதான் கையதாத பிரச்சனை, வேண்டாம் இது ஏறிப்போம். ஸ்ரீராமர் அழகா பார்த்தா கையில நிற்கிற மாதிரி எனக்கு ஸ்ரீராமர் கைவிடுமோ அப்படி இரிக்கல் பிடிச்சி நிற்கலாம். அது மட்டும் தான் தெரியும். இந்த கையில பார்த்தா எனக்கு சொன்னோம் அப்படி இரிக்கல் பிடிச்சி நிற்க. அந்த மாதிரி அழகான ஒரு இடுப்பு, ஆச்சரியமான அந்த இடுப்பழகி எம்பெருமான் காட்டி கொடுத்து பாக்கியமா தெரியாது. தாயாருடைய வாசல்யம் இருக்கிறதுனாலே ஆச்சரியமா அதிவிசேஷமா பிரபுடைய இடுப்பழக பார்த்தீங்க. யமுனாதேவியை கிடையாது. இல்லாட்டி அந்த முரலை கேட்டா கூட தெரியும். ஏன்னா பின்னாடியே ஓடி நின்று பிரபு இடுப்ப பாக்கியம். பாக்கியமுடைய ஒரு இடுப்ப சாம்பிளைகள் பார்த்தா தெரியுமா அப்படின்னு பிரபு இடுப்பு எப்படி இருந்தது? என்ன இருந்தது? நான் ரொம்ப ரசப்பா அந்த பிரபு சாப்பிட்டா முடியும்னா நம்மளுக்குதான் கஷ்டம். அவனுக்குதான் உறுதி. உனக்கு எப்படி இருந்தது? ஜோரா இருந்தது. திருப்பி கட்டி போட்டா அப்புறம் யாரும் கட்டியே போகுது. கட்டி போட்டான், கட்டி போட்டான், சக்குபாரி கட்டி போட்டான். ஆனாலும் சோதானால மாதிரி இடுப்புல நல்லா இடிச்சு பிடிச்சு கட்டி போட்டாலும் தன்னோடு உறவை நமக்கு இங்க ஒழிக்க ஒழியாதுன்னு கிருஷ்ணன் இருக்கு. நான் பிடிச்சிருந்தேன் மக்களை குட்டி மாதிரி குட்டி மாதிரி நான் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்ப கூட கொஞ்சம் லூசா இருந்தாதா கையில பிடிக்கிறீங்க. யசோதாமால கட்டி போட்டுருக்கேன், கோச்சிருக்கோம், உன்னையே கட்டி போடுறோம், என்ன பாடுபடுவோம், கட்டி போடுறோம், சும்மா கடவுள். அந்த மாதிரி ஒரு தாம்பத்தியனால கட்டப்பட்டதான ஒரு இடுப்பு. அந்த இடுப்புல நெருங்கு பவளம் வேணாம் முத்தம் மருந்தும் இருந்தவா காணீரே. இடுப்பழக காண்பிச்சு கொடுத்த பகவான் அழகா பெரியாருக்கு நாவிக்கமல அழகு பத்மநாப அழக காண்பிச்சு. ஆச்சரியமா அது எப்படா அந்த நாவிக்கமலத்துடைய அழகு தெரிகிறதுன்னா குழந்தைகளோட பிருந்தாவனத்துல விளையாடும் பொழுது தெரிகிறது. அந்த மழை குழாத்தை பதி செய்து சந்த கடில் போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்று அழகிய உந்தி இருந்தவா காணீரே. அழகான உந்தி, லோகத்துக்கு உந்தி பார்க்கவே பத்மநாபம் போல உந்தி இங்கே பார்த்துக்கலாம். தேடினா கிடைக்குமோ? தேட முடியாது. ஸ்ரீராமர் கூட மேலே வீட்டுக்கு போட்டு புந்தி வளர்ந்து கிடக்கும். உந்தி பூத்த ராமர், உந்தி பூத்த உத்தமன். ஆச்சரியமா இருக்கான். புலம்பரா தெரியாது. பிருந்தாவனத்தை விளையாடு நந்த மழலைக்குள் ஆசை பலி செய்து தந்த களிர் போல் தானே விளையாடும். ஆச்சரியமா தன்னை விளையாடுறது, தன்னது விளையாடுறது. அப்பெல்லாம் அதி விசேஷமா இருக்கான். கையில புல்லாங்க ஆச்சரியம் இருக்கு பையன். அழகா சொன்னாலே எங்க மாட்ட நல்லா இருக்கா, வாழா திருடலாம். எங்க அம்மா தரமாட்டே ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காங்க. வாழா திருடிக்கலாம், வாழா வாழா அழகா போதமா ஜோரா மேல ஏறிக்கிறது. ஒரு பயனால ஏறி நிற்கிறது. புல்லாங்க வேற கை பிடிச்சா வேண்டாம், புல்லாங்க சொல்றா போடா வரமாங்க சும்மா அழகா ஸ்ரீராமத்துக்கு வளர்ச்சி புல்லாங்க சொருக்கு சொல்ல ஸ்ரீராமத்துக்கு நிறைஞ்சு போயிட்டு அப்ப இந்த உந்தி பூச்ச தாமரை சொல்லி சமயம் அவ்வளவு அழகா பார்க்கறதா. நிறைய என்ன இருக்கு, இவன் வேற வந்துருவா. 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. டார்கெட் டைம் 5 நிமிஷம். ரொம்ப ரெண்டே தெரியும். இவன் வேற எல்லாரும் கேட்கிறா. படிச்சு சொன்ன என்ன பண்றதுன்னு தெரியலையா? இல்லடா கவலைப்படாத, எப்படியா உனக்கு என்ன தன நான் வேற குடிஞ்சிட்டு இருக்கான். ஏண்டா நீயே சாப்பிடுறியாடா, ஒரு வாய் தரமாதியாடா, இருடா உன் பங்கெல்லாம் எடுத்து வச்சிருக்க. என்னடா எடுத்து வச்சிருக்க? ஸ்ரீராமர் மேல பூச்சி வச்சிருக்க. ஸ்ரீராமருக்கு இறக்கிட்டோம். அழகா வயிறு நல்லா தண்ணி எடுத்து நல்லா பூச்சி 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 வச்சுக்க. என்னடா வச்சிருக்க? சொப்பை மேல சொப்பையா சொல்றது, சொப்பையில வச்சிருக்காங்க. ஐயோ நான் கத்துறேன். ஏண்டா கத்துறேன்? முந்தானத்தை அப்படிதான் தொப்பையில வச்சிருக்கேன்னு சொன்ன கருத்துல பார்த்தா முழுகிட்டு அந்த மாதிரி முழுகி தொப்பையில வச்சிருக்கேன். இல்லடா தொப்பை மேல ஸ்ரீராமருக்கு கீழே இறக்கிட்டு மேல பூச்சி வச்சிருக்கேன்டா. அப்படியா? இருந்தாலும் கொஞ்சம் கீழே இறங்க. ஏன்டா இறங்குடா, முதல்ல என் பண்ண நான் சாப்பிடுறேன், உன் மனதையும் சாப்பிடுறேன். கையில கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் வெளிச்சு வச்சு சாப்பிடுறேன். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், ரொம்ப பாக்கியம். பழைய தொந்தியை நல்லே பூஜை வச்சிருக்காங்க. அவனை பிடிச்சிட்டு இல்லடா படிக்க வச்சுட்டாரு. ஸ்ரீராமத்துக்கு கீழே இறக்கி விட்டுட்டு தொந்தியை வெளிச்சு 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 விழுங்குறேன். 3வது கோவில் இருக்கு. ஆஞ்சநேயர் என்ன பாடுறது தொடர்ந்து எடுத்துடும். அவரே இந்த பாருங்க கிருஷ்ணன் வயிற்றுல பூசின எண்ணெய தொடர்ந்து விடமாறு அத்தனை கிச்சிக்கிட்டு மூடுது. சும்மா அருவாடா ஆடுற ஆடாதுடா, ஏண்டா ஆடுற ஏண்டா பையன் கிச்சி நான் ஒன்றும் கிச்சிக்கிட்டு மூடல. எண்ணெயை சுரண்டி சுரண்டி எடுத்துக்கணும். அந்த விடுறா பரவாயில்லடா நான் கூட சாப்பிட்டு அதான் ஒன்று வேண்டாம் சொல்றா என் பங்கு தானே. ஒரு அடி அடிக்க சும்மா கடை என் பங்கு சொல்லாத அப்படின்றது. அந்த மாதிரி அழகான ஒரு உந்தி
பிருந்தாவனத்தை விளையாடுறது சடுகுடு விளையாடுறது அழகா ரெண்டு காலை கண்டு சண்டை போடுற மாதிரி நான் சொன்னா ஒரு பத்த சீக்கிரம் வழிக்கிறது பிடிச்சி பிடிச்சிட்டு திடீர்னு இறக்கிறது மூச்சு வேற வாங்குறது வேறு வழி அப்பதான் இறக்கி இறக்கி விட்டுக்கிறது அம்மா அந்த சமயத்துல வந்த மழை குழாத்தை வழி செய்து தந்த கழிவு போல் தானே விளையாடு அத்தனை குழந்தைகள் வருது எல்லாத்துக்கும் வந்தா தலைவன் என்ன சொல்லணும் அப்படிதான் விளையாடுவான் அந்த மாதிரி யானை குட்டி மாதிரி தானே எல்லாரும் நிர்வாகம் பண்றானே வந்த மழை குழாத்தை வழி செய்து தந்த கழிவு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்று மழகிய உந்தி இருந்தவா அநீரே தாமரைக்கு பார்த்துருக்கு அதுவே கண்ணங்கரல் இருந்து அது இருக்கும் அதான் கிருஷ்ணனுடைய உந்தி கழுந்தாமரை பூ அத்தனை அழகு முன்ன ஜோரா சில குழந்தை பார்த்தா வெள்ளை இருக்கும் இந்த தொப்புள் படி உள்ள இருக்கு வெள்ளை இருக்கும் அது அவங்களுக்கு அம்மா பரவாயில்ல ஒரு உள்ள பண்றது உள்ள பண்றது எதுமெல்லாம் பண்ணுவார் என்ன குழந்தை தொப்புள் படி வெள்ளை இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி தொப்புள் வெள்ளை இருக்கான் அது ரொம்ப அழகா அந்த மழை குழாமை வழி செய்து தந்த கழிவு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்று அழகிய உந்தி இருந்தவா காணீரே அந்த பிரபுடைய உந்திய பாருங்கள் என்னமா இருக்கு சமஸ்த லோகங்களில் சிருஷ்டிக்கும்படியான ஒரு உந்தி கூட்ட உத்தமனே வாழ என்று குருஜி மோஷம் ஆச்சரியமான பத்மநாப நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நம பங்கஜாங்கியே தாமரையே தொப்புளா வச்சிருக்கவனுக்கு நமஸ்காரம் குந்தி தேவி சொல்றா வயசான கிருஷ்ணதா இருக்கும் அப்படியே அவ்வளவு அழகா இருக்கும் தொப்புள் குட்டி பேராக எடுத்துட்டு பார்க்கணும் வயசாக சரி நினைச்சு வச்சு அப்படிதான் நினைச்சு போனா மாதிரி வாடி போனா மாதிரி படிஞ்சு போனா மாதிரி தமிழ் கொழுக்கு கொழுக்கு அப்பொழுதே அவ்வளவாக அதுக்கு அந்த உந்தின்னா விசேஷமா இருக்கு அந்த மாதிரி அந்த உந்தி பிரபு சின்ன குழந்தை அவ்வளவாக விளையாடுறான் ஆச்சரியமா அது விசேஷமா சமயத்தை இடத்துக்கு புரிஞ்சுக்கலாம் உந்தி அப்ப அந்த உந்தி ரொம்ப அழகா அந்த மழை குழாத்தை வழி செய்து தந்த கல்வி தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய உந்தி இருந்தா காணீரே எம்பெருமானுடைய உந்திய பாரு அழகா இவ்வளவு அழகாக்கு பாருங்க உந்தி அழகையும் எம்பெருமான் காடுங்க அப்படியே பார்த்துட்டு கண்ணத்தை என்ன அழகு இவ்வளவு சக்தி விசேஷம் நிஜமான மகாதேவியை சொல்லும் பொழுது ரங்கநாதனை வர்ணிக்கும் பொழுது உந்தி சுழல் மாதிரி இருக்குது என்ன பார்த்தோம்னா நதி ஜலம் ஓடி ஜலம் ஓடுற சமயத்தில் எல்லாரும் துளி எம்பெருமாண்டு பயிர் அதுதான் இந்த ஆடிக்கு 3 மணி பண்ண மாதிரி காட்டு 3 மணி பண்ண மாதிரி ஒரு மாதிரி ஒரு அழகு தண்ணிக்கலாம் முடியாது அவருடைய சிரமத்தை நினைச்சு கதை எழுதி யசோதா நான் வந்து பக்கத்துல பார்த்ததுன்னா இந்த உண்மை அழகாக உள்ளது துளியில உள்ள எல்லாத்தையும் தப்பிச்சாலும் இந்த துளியை தப்பிக்க யாரையும் விட உள்ள இழுத்துட்டு போட்டோம் அப்படி ஒரு துளி அதை உள்ள மூச்சு இழுத்து ஆடுற சமயத்துல நடந்த 3 மணிக்கு மாதிரி எழுதி 3 மணிக்கு அதுக்கு அழகையா இருக்கான் அதுல பார்த்தா ஒரு துளி இந்த முந்தியா உள்ள இழுக்கிறோம் மாறி கவலம் இழுத்துட்டு போகணும் பிரம்மாவை ஜடாசனி பிரபுடைய இந்தி அழகு என்னன்னு பிரம்மாவுக்கு நுழைஞ்சு பாதாரணும் அப்படி அழகான ஒரு இந்தி நந்தன் மலரைக்கு நன்று அழகிய உந்தி இருந்தவா காணீரே உந்தி அழகுல தோத்து போயிட்டா மலைச்சு போயிட்டா வசந்து போயிட்டா உந்தி அழக பார்த்தா யசோதா மாதா கட்டின தழுந்து நன்னா சடைய நன்னா தெரியாது பாம்பு கைக்குரிய தழுவு நன்னா பச்சவர்ணமா தெரிஞ்சு அச்சோ தாமோதரா கோவிந்த தாமோதர மாதவேதியில் தானே வாசம் ஏ கிருஷ்ணயே யாரோ ஏ சகானத்துக்கு கோபிகள் கோவிந்த தாமோதர மாதவேதி குழந்தையான அந்த மாதிரி ஆச்சரியமான அந்த திருவயிற்று உதர பந்தம் அதை பார்த்து அது தெரியாது பெருமான் இடுப்பழக பார்த்தா நாவிக்கவளத்தை பார்த்தா அதுக்கு மேல தழும்பும் பார்த்துட்ட அதி விசேஷமா ஆச்சரியமா
ஆச்சரியமான ஒரு திருவயிற்று அமோக தழும்பு கைத்தினால் கட்டப்பட்ட அதை நினைச்சாலே நம்முடையதான் பந்தங்கள் எல்லாம் விட்டு போகிறது, கட்டிகள் எல்லாம் விட்டு போகிறது. மிகமான மகாரிஷியம் பலம்பர எத்திரம் பொருளினோடு இணைந்திருந்து எங்கியடிலே பத்துளை அடியவர்க்கடியவன் விரல்களுக்கு அடியறுத்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மற்றொரு வெண்ணெய் கலவியில் உடலிடை ஆப்புண்டு கட்டி போட்டுட்டார். உடலை ஆப்புண்டு எத்திரம் உடலினோடு இணைந்து இருந்து ஏங்கியதை எப்படா மேல கைத்து அறுத்துக்காம ஏங்கி விளையாடி மேல மேல கண்ணி நுழைச்சிருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் ஆத்தருக்கு எல்லா குட்டி குட்டி கையா எடுத்து முடிச்சு போட்டு கட்டி போட்டாலே யசோதை இப்படி ஒரு பிரசாதனை யாரும் கதைகளையே சுடணும் வளர்ந்தா அப்படி அழகா கட்டி போகுது. அச்சேதமா உடலோட கட்டி போடுடா, ஆச்சரியமா கட்டி போடுடா. ஆய்ச்சி மதுரமுளை ஊட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பால் ஆட்ட உதரம் இருந்தா காணீரே ஒளி இடையே வந்து காணீரே. மதுரம் முளையூட்டி வஞ்சித்து வைத்து அதிலும் கடல் நிற வண்ணனை ஆய்ச்சி மதுரம் முளையூட்டி வஞ்சித்து வைத்து என்ன அதிர கடல் அதுபோல ஒரு வண்ணமா ஆளுங்க ஒரு பத்மனா என்ன கடலும் மழை நேரங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது கடலை பார்க்கணும் பயந்து போயிடுது. அதாவது பீச் எரியும் பொழுது என்னமோ பண்ணும். இந்த மாதிரி ஒருத்தன் மக்கள் தான் அதிகம் கடல் நிற வண்ணனை ஆட்சி மதுரை முளையூட்டி வஞ்சித்து வைத்து பாலை கொடுத்து பயணம் அழைச்சி வச்சிருக்காங்க. மதுரமுடைய அதரம் மதுரம் மதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹதிகம் மதுரம் ஹிருதயம் மதுரம் விமனம் மதுரம் யசோதாவுடைய ஸ்தனமும் மதுரம் ஆயிட்டான். பிரபு சாப்பிட்டு அதோட பிடிக்கும் வந்துருத்தான். ஆட்சி மதுரம் முளையூட்டி வஞ்சித்து வைத்து தாய்ப்பால் கொடுத்து ஏமாற்றி வச்சிருக்காங்க. மேல ஓடாத நின்றுடா ஓமா ஓடுவேமா நீ பிடிச்சா கட்டி ஓடுற வேற ஓடின அவன் காலே தரமாட்டே அம்மா தெரிஞ்சுதோ. ஐயோ இப்படி சொல்லாதேம்மா பெத்த அம்மாவை பால் தரமாட்டேன் நன்மை எப்படி சொன்னா உணர்ச்சியா பேசுறது பக்கனையா அம்மா முன்னாடி கேட்டுதான் நியாயம். நல்லா பல்லு முளைச்சு ஸ்பஷ்டமா பேசுறது. அம்மா அப்படி சொல்லலாமா இது நியாயமா இது வார்த்தையமா இது புத்திர வாங்கியா எனக்கு ஏன் பெத்த என்ன கவிதைக்காக வாங்கினேன் போன் பிள்ளை நான் பால் கொடுக்க மாட்டேங்க கஞ்சனானி இந்த வாரத்தை வீட்டை கொண்டு பாக்குற மாதிரி பேசணும். இப்படி பேசலாமா நீ அம்மா பால் தரமாக வச்சு என்ன எனக்கு தான் பால் கொடு சண்டை போடுற உரிமையா என்னுடையது. நீப்பா பால் தரமாட்டேன்னு சொல்லாதேம்மா என்னமோ டம்ளர் பால் தரமாட்டேன்னு சொன்ன மாதிரி சண்டை போடு தரமாட்டேன் பண்றதுக்கு அறிவு நல்லா ஸ்பஷ்டமா பேசி இதா ரோகத்தை காண கிடைக்குமா. 5 வயசு 6 வயசு பல்லு மலக்கு வரும் அம்மா அந்த பக்கம் பால் கொண்டா அழகாதான் சமயத்தில் யாராவது மாமிகள் தான் ஆட்டு வந்துடுறாங்க கோபமா அவருக்கு பசிக்கிறது பால் குடிக்கணும் இது ஆடுற அம்மா அப்படின்னு பொறுத்துமா கேட்கிறேன் நம்ம என்ன ஆச்சு பிள்ளை அம்மா குஷி வச்சு விளையாடுறாரு அவன் அங்கேயே கிட்டீங்கன்னா அப்படின்னு மாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்கி நல்லா நீ சொல்லிடும் அவங்க எனக்கு பால் சாப்பிடணும் நீங்க வந்து அம்மா அப்புறமா நீங்க கிளம்பி போகும்போது யசோதா உண்டா மானத்தை வாங்கி சொல்ல ஊர்ல ஏற்கனவே உன் பிள்ளைய கிழிச்சு வச்சுன்னு பேர் வச்சிருக்கா. ஊர்ல இருக்கிற பிள்ளைய பெற்றுத்தையே கெடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்றா. இவளுக்கு கஷ்டமா இருக்கு. சின்ன குழந்தை கை குழந்தை மடியில போட்டு பால் குடிக்கிற குழந்தையா இருந்தா கொடுத்தா பரவாயில்ல எடுத்தா வெக்கமா இத்தனை பேர் பிள்ளை பால் குடிக்கணும் நாங்க நீங்க இருந்து அம்மா கொடுக்க மாட்டேங்க கலந்து போனோம்னா அது தான் இதுக்கு வெக்கம் இல்லை. கேட்ட மாமி நிறைய ஏண்டா இருக்கும் நான் கிளம்புறேன் போறேன் அவ தலையெல்லாம் கொண்டு நின்று வெக்கப்பட்டு போல திருச்சிலே போற திருவிழா இருந்து வந்து பக்கத்தாத்த ஏந்தி இறுதிய தனியா திருச்சி ஐயோ அது கேட்காது நிறையாது சொல்லலாம் முடியாது. நீ அங்கேயே போய் அதுக்கிட்டே எதுக்கிட்டே பக்கத்தாத்த ஒண்ணு இருக்க போய் கேளு திருச்சிட்டே போறா. ஆறு மாமா என்னடி
சீக்கிரம் பாலை கொண்டா வலிக்கிற அவசியம் என்ன போதும் அடி இல்லடி நீங்க வேற சும்மா எல்லாமே வைக்கப்படுறோம் மாடிகளே பாலைகள் அங்க ஒண்ணா செஞ்சுருக்கான் மாடிகளே பாலைகள் எனக்கு வெக்கமா இருக்கு சரி மாடிகளே பால் கறந்து மாமியார் வெக்கமா இருக்கும் நீங்களே பால் கறந்துருக்கோம் அடி இன்னடி மாடிகளே பால் கறந்து வைப்போம் எல்லாம் இது பண்ண அசகாசம் என்னடி பண்ணா அவங்க நான் எப்படி சொல்லுவேன் தலைவெல்லாம் சொல்லி வெக்கப்பட்டு நான் உட்கார்ந்து இருக்கேன் அம்மா கேட்டப்போ பேசிட்டு இருந்தா நல்லா என்னன்னு கேட்டா எனக்கு அந்த அம்மாவுக்கு பால் குடிக்க ஆட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டான் அப்படின்றா இதை கேட்ட அவன் ஐயோ அவா வெட்டம் இருந்தான் ஊர் முழுக்க அதை பார்க்கும்போது அவர் சொல்லி வெட்டப்பட்டு பேசிட்டு இருக்கான் எல்லாரும் யசோதை பார்த்து சரி அதே நினைக்கணும் அசகாசம் பண்ணிருந்தாங்க அவசியம் ஆகி விட்டு யசோதை என்ன எல்லாரும் வைக்கப்படுறேன் உன் பிள்ளை பண்ண அசகாசம் என்ன பண்ணா நம்ம ஆணி இருக்கும்போது பால் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடங்குங்க வேறு ஊர் முழுக்க எல்லாரும் வாயை பற்றி சொல்லிக்கிறாங்க மதுரை முறையூற்றி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே குழந்தை இந்த பால் படுத்திருக்கா பாருங்க ஒரு நாளா யசோதையா மனசு பார்த்துருங்க 5 நிமிஷம் போதும் அதுதான் வாழ்க்கையா வந்தேன் 5 நிமிஷம் சரியா 5 நிமிஷம் சரியா 5 நிமிஷம் போதும் அதுக்கப்புறமா உலகம் நம்மளை கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் வெட்டி கொண்டு போகட்டும் பெரிய வியாதியா வந்து போயிடணும் அதுக்கப்புறம் சொன்னாலே இல்லாம போகட்டும் அதுக்கப்புறம் நாய்ப்படாதனாலே 5 நிமிஷம் யசோதையா வாழ்ந்துட்டாங்க 5 நிமிஷம் ஏதான ஒரு ஜென்மம் பொதுவான ஒரு ஜென்மம் இந்த ஜென்மா இல்லையா இன்னொரு ஜென்மம் ஏதான் ஒரு ஜென்மா யசோதையா இருக்கணும் பத்மநாபா ஸ்ரீயா பிறந்து கணங்கள் தாரணமா இருக்கிறா நீ குழந்தையா வரும் கதல் புருஷா பிறந்தாலும் சொல்றோ ஏதாவது ஒரு ஜென்மா ஸ்ரீயா மாத்துது யசோதையா மாத்துது நீ என் குழந்தையா இருக்கணும் இந்த மடியில வந்து சாராட்ட பாருங்க ஆனந்தமா தாய்ப்பால் கொடுக்கணும் என்ன தவம் செய்தமே யசோதா என்ன தவம் செய்தது தவம் பண்ணா தெரியலையே யசோதை என்ன பாக்கியமானாலும் அவன் கேட்டான் யாருன்னு கேட்டான் அஷ்டவசுக்குள்ள ஒருத்தி தரை தோணணும் அவ்வளவுதான் ஆனா என்ன தப்பது பண்ணி தொலைச்சான்னு சுகப்பிரம கூட ஏமாத்திட்டார் சொல்லலையே ஏதாவது ஒரு இன்ட்டு கொடுத்திருக்கலாம் என்ன பண்ணான்னு தெரியல ஆனா பூரணமா அனுபவிச்சாள் மதுரமலையூட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே வரைக்கும் விசேஷமா அனுபவம் கொடுத்துட்டான் பதறப்படாம பாலை வச்சு மறக்கணும் வயல பால் கொடுக்க மாட்டேன் ஒழுங்கா வந்துட்டு சக்தி போட்டுட்டான் பதறப்படாமே ஆட்சி மதுரமுலையூட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பால் ஆர்த்த உதரம் இருந்தவா காணியே பாகவதத்துல சிரமப்பட்டான்னு காணிகள் சிரமமே பதனேன்னு தெரியாத சிரமமே பதன சாதாரணமா கட்டி போட்டா அந்த கட்டி போட்டேன்னா அம்மாவை கட்டினாதுன்னா உடனே ஓடிய சொன்னா அவளுக்கு மட்டும் வந்தியோ ஓடுற என்னைய திருடுறேன் உனக்கு என்ன குறை வச்ச அம்மா அண்ணா உனக்கே பேசினா தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க என்ன திருடுறியோ இரு கட்டி போ சத்தம் போடுற மூக்கெடுத்துரு காலையில காக்காடு போடுறேன் இதெல்லாம் பண்ண அவன் முதல்ல பால் குடிச்சு இதெல்லாம் நன்னாலும் பரவாயில்ல நான் பால் குடிச்சிருந்தா நீ குழந்தை குடிப்பீங்க நீங்க சும்மா எதுக்காக உட்காந்து வாங்காதீங்க போகும் என்னடா ஏன்டா அம்மா விழுந்து விழலாம் சில நேரம் அம்மா நன்னா தான் இருக்காப்பா நீங்க மற்ற பிறகுதான் விழுந்து அவர் கதைய பெயர அவர் போடுற எல்லாரும் படுத்தி எடுக்கிறதுலே தர்மம்னு வந்த ஒரு அவதாரம் ஆட்சி மதுரமுலையூட்டி வஞ்சித்து வைத்து பழந்தாம்பால் ஆற்ற உதரம் இருந்தவா காணீரே அந்த சாம்பக்கையிலேயே வச்சுட்டு நிற்கிறது முடித்து கிருஷ்ணன் என்ன பாடுபட்டு வச்சுட்டு பிடிச்சிட்டு எங்க அம்மா கட்சியோட சாம்பக்கை தான் இருக்கு யசோதையாக அங்கதான் அதுதான் வச்சுட்டு சாம்பக்கையில வச்சுட்டு ரகசியமே நான் யசோத மாதிரி கட்டி போகணும் இருந்தா
புரிஞ்சுக்கணும், மாட்டேங்கணும், கேட்க மாட்டேங்கணும். யசோத பாவம் புரிய மாட்டேங்கிறது. வயிற்றுல ஒரு குழந்தைய வச்சுக்கணும், இப்படி வளர்க்கணும், அப்படி வளர்க்கணும், லாயர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், உடனே கொட்டுறோம், உடனே கொட்டுறோம். அவசியம் அது சங்கரனா இருக்கணும், ராமானுஜனா இருக்கணும், சைத்தன்ய மகாபிரபுவா இருக்கணும், மீராவா இருக்கணும், ஆண்டாளா இருக்கணும், ராதிகாவா இருக்கணும், தொலைய மாட்டேங்கிறது. ஸ்ரீ குழந்தை பிறந்தா ராதிகாவா இருக்கணும், எங்க ஆட்ட ராதிகா பிறக்கணும்னு தபச்சு வந்து தொலைய மாட்டேங்கிறது. புருஷ குழந்தையா திருவனா இருக்கணும், கிருஷ்ணனா இருக்கணும், ராமானுஜரா இருக்கணும், சங்கரனா இருக்கணும், கேட்கலாமே என்ன கஷ்டம். கோடி கோடி அல்பத்தை கேட்டு